ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்லோகம் 34. ஏவம் நிரூபாணாம் சிதிவார ஜன்மனாம் அக்ஷௌஹினிபி பரிவிருத்த தேஜசாம் விதாய வைரம் ஸ்வசனோ யதானலம் மிதோ வதேனோ பரதோ நிராயுத. மொழிபெயர்ப்படிங்க. இந்திர ஹரிசேவினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சௌனகரே, பகவான் பிறகு குருஜாங்கலம் பாஞ்சாலம் 34 11வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு. பூமிக்கு பாரமாக இருந்த அரசர்களை கொன்ற பின் பகவான் சமாதானம் அடைந்தார். தங்களுடைய குதிரைப்படை, யானைப்படை, ரதப்படை மற்றும் காலாட்படை போன்ற படைகளின் பலத்தினால் அவர்கள் திமிர் பிடித்தவர்களாக மாறியிருந்தனர். பகவான் எந்த கட்சிக்காகவும் போரிடவில்லை. ஆனால் சக்தி வாய்ந்த அரசர்களுக்கிடையில் போரை மட்டுமே அவர் தூண்டிவிட்டார். மூங்கில்களுக்கிடையில் உராய்வை ஏற்படுத்தி தீப்பொறியை விளைவிக்கும் காற்றை போல் நடந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. தேங்க்யூ மாதாஜி. ஷிதி பார. ஷிதி பார அப்படின்னு சொன்னா பூமியினுடைய பாரம். அதை என்ன பண்ணாரு, அதை உபரத பலுவை குறைத்தார் இல்லையா? பூமியோடைய பாரத்தை குறைச்சார். ஏன் அது பாரமா இருந்தது அப்படின்னு கேட்டா, அந்த பூமியில பரிவிரத்த அப்படின்னா ரொம்ப திமிர் பிடித்த அரசர்கள் நிறைய பேர்னால அந்த பூமிக்கு அது பாரமா இருந்தது. ஸோ பூமியில பெரிய பெரிய மலைகள் எல்லாமே கூட இருக்கு. ஆனா அந்த மலைகள் கூட பூமிக்கு பாரமா தெரியல. ஆனா பூமிக்கு எது பாரமா இருக்கு? யார் ஒருத்தன் இந்த மாதிரி திமிர் பிடித்தவனா, கர்வம் கொண்டவனா இருக்கிறானோ அவனை தாங்குறதுங்கிறது பூமிக்கு பாரமா இருக்கு. டாலரேட் பண்ண முடியாததா இருக்கு. ஸோ அது பரவாயில்ல. அதுக்காக இவர் அவங்களெல்லாம் அகற்றுனதுக்கு அப்புறமா அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆனாரு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஸோ ஒன்று ஃபர்ஸ்டே பூமாதேவி என்ன பண்ணாங்க, பிரம்மா தேவர்களோட போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு பூமாதேவி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது ஒரு ரீசன். இப்போ அந்த ரீசன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அதாவது பூமாதேவி பகவான் கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் வச்சாங்களோ பகவான் அதை நிவர்த்தி பண்ணிட்டார். அதனால ஒரு திருப்தி. ஓகே, என்கிட்ட ஒரு குறைன்னு சொன்னாங்க, அதை நான் நிவர்த்தி செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் கிட்ட ஒரு தூய பக்தர் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு அப்படின்னு சொன்னா, பகவான் அந்த ரெக்வெஸ்ட்டை நிறைவேற்றுற வரைக்கும் அவர்கிட்ட ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. அவரு அந்த அந்த ரெக்வெஸ்ட்டை நிறைவேற்றுற வரைக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பார். ஒரு ரெஸ்ட்லெஸ்னா என்ன சொல்லுவாங்க? அது ஒரு ஓய்வு இல்லாம பரபரப்பா இருப்பாரு. நிலை கொள்ளாம இருக்கிறது பிரபு. தேங்க்யூ. எல்லாம் தமிழ் வல்லுநர்களா இருக்கிறீங்க, நிறைய வார்த்தை கொடுக்குறீங்க. குட். ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு பரபரப்பா இருக்கும். என் பக்தன் இதை கேட்டானே, நான் இதை இன்னும் பண்ணலையே, இதை நான் எப்ப பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்போதும் என்ன பண்ணுவாரு, அது ஒரு ஏக்கத்தோட பரபரப்போட இருப்பாரு. இதை நான் எப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பூமியோடைய பாரத்தை குறைக்கிறதுங்கிறதும் ஒரு ரெக்வெஸ்ட். அதை சரி பண்ணாரு. வேற என்ன சரி பண்ணாரு? அதுக்கப்புறமா அசுரர்களுடைய பலம் ஜாஸ்தி ஆயிருச்சு, தர்மம் ஸ்டெடியா இல்லை. அதனாலயும் அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. ஏன்னா பூமியில தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அப்ப அந்த தர்மமும் சரியா கடைபிடிக்கப்படாததுனால, தர்மம் அப்படின்னா என்ன? வர்ணாசிரம தர்மம். ஸோ அந்த வர்ணாசிரம தர்மம் துரியோதனனுடைய ஆட்சி காலத்துல அது ப்ராப்பரா இல்லை. ஸோ அதனால பகவான்
ஆட்சி காலத்துல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு, அதாவது வர்ணாசிரம தர்மத்துடைய கொள்கையே விஷ்ணுவை ஆராதிக்கிறது தான் அப்படிங்கிறது. அப்ப அந்த விஷ்ணு ஆராதனையவே வந்து துரியோதனன் எதிர்க்கிறாங்க போது, அப்போ எப்படி அங்க மற்ற வர்ணாசிரம கொள்கைகள் வந்து சரியா கடைபிடிக்கப்படும்? அதனால அந்த துரியோதனனை அகற்றுனதே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன். அப்பா இனிமே வந்து இந்த வர்ணாசிரம கொள்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. அதுக்கும் மேல இன்னொரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பக்தனை வந்து என்ன பண்ணாரு, அரியணையில அமர்த்தினார். ஸோ யுதிஷ்டிரர் வந்து அரியணையில வந்து உட்கார்ந்ததை பார்த்தும் அவருக்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். ஸோ அதனால பகவான் ஒரு செயல்கள்ல பல செயல்களை உள்ளடக்கி இருப்பார். அது அவருடைய ஒரு தனித்தன்மை. ஒரே செயல்கள்ல அவர் வந்து பல செயல்களையும் வந்து செய்ய முடியும், பல பேரை சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியும். அந்த மாதிரி பகவான் பூமிக்கு வந்த நோக்கம் ஆஹ் வெளிப்புறமா பார்க்கிறதுக்கு வந்து பூமியுடைய ஒரு பிரார்த்தனையா இருந்தா கூட அதுல இன்னும் பல காரணங்களும் உள்ளடங்கி இருக்கு. பகவான் அதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணார். ஸோ இதுல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்வம் கொண்டவர்களை வந்து பார்த்து பகவான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறது இல்லை. யாரு ஒருத்தவங்களுக்கு வந்து தன்னுடைய பணத்திலேயோ, படிப்பிலேயோ, திறமையிலேயோ, பலத்திலேயோ, புகழ்லையோ அவங்களுக்கெல்லாம் கர்வம் இருக்கோ, துறவுலையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா நான் என்னைய மாதிரி யாரும் வந்து ரினவுன்ஸ் பண்ண முடியாது, என்னைய மாதிரி யாரும் தபஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஏகாதசி நான் நிர்ஜல் இருப்பேன், 108 மாலை ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு அதுல வந்து ஒரு கர்வம் வரக்கூடாது. தட்ஸ் அ குட். நீங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஆஸ்டிரிட்டி பண்ண முடியுதுன்னா அதுக்கு பகவான் உங்களுக்கு அதுக்கான ஒரு சரீரம் கொடுத்துருக்கிறாருன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா மற்றவர்களை நம்ம என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய உடல்நிலை வேற மாதிரி இருக்கலாம். சிலர் ரொம்ப வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவத்தை கடைபிடிக்கலன்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த விதமே அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தனிப்பட்ட முறையில வந்து நம்ம இந்த செல்வம், அறிவு, பணம், புகழ், பேர், துறவு இதுல எதுலையுமே நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு வந்து என்ன ஆகக்கூடாது, நமக்கு கர்வம் வரக்கூடாது. அப்படி நமக்கு கர்வம் வருது அப்படின்னு சொன்னா பகவான் வந்து இங்க வந்து என்ன பண்ணாரு, அந்த அரசர்களுக்கு இடையில வந்துட்டு சண்டை மூட்டி விட்டார். எல்லாரும் வந்து நாரதர் தான் வந்து சண்டை மூட்டி விடுவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பகவான் இங்க வந்து அந்த டைட்டிலையும் அவரே எடுத்துக்கிறாரு. இல்ல அது நான் தான் அப்படின்னு வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த டைட்டில் நாரதர் கொடுக்காதீங்க, அதை நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அரசர்களுக்கு இடையில வந்து சண்டையை மூட்டி விட்டுருக்கிறாரு. அது மாதிரி எப்போ பக்தர்களுக்கு இடையில அவங்களுடைய பக்தியிலேயோ இல்ல பிரச்சாரத்திலேயோ எதுலயோ அவங்களுக்கு வந்து ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அப்ப பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, இதே விஷயத்த பக்தர்களுக்கு இடையிலையும் பண்றதுக்கு பகவான் தயங்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா தன்னுடைய பக்தன் கிட்ட வந்து எல்லா விதமான நற்குணங்களும் இருக்கணும்னு பகவானுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவருடைய டிவோட்டின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறோம். அப்போ அவர் பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ள நடந்துக்கிட்டோம்னா அப்ப அது அவருக்கு தானே கெட்ட பேரு. அதனால பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பக்தன் அந்த மாதிரி ஒரு நற்குணத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்காகவே பகவான் சில நேரங்கள் என்ன பண்ணுவாரு, அந்த பக்தருக்கு ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார். அதனால மேக்சிமம் நம்ம அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம சமத்தா வந்து நடந்துக்கணும். அப்போ நம்ம வந்து சமத்தா நடந்துக்கிட்டோம்னா பகவானுக்கு அந்த வேலை மிச்சம். இல்லை அப்படின்னு சொன்னா பகவான் அது நமக்கு இடையிலையும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப பணிவோடு இருக்க கத்துக்கணும். அதனாலதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்துல என்ன சொல்றாரு, ஒரு புல்லை விட பணிவாக ஒருத்தரை வந்து தன்னை நினைச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி நடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது அவருக்குள்ள இயல்பா இருக்கணும், சுபாவமா இருக்கணும். அதாவது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியும் சைத்தன்ய மகாபிரபு முதல்ல சந்திக்கும் போது வாயில வந்து புல்லு வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணாங்களாம். அதை பார்த்து மகாபிரபு சொன்னாராம், ஓ சனாதனா ரூபா, உங்களுடைய பணிவு என்னோட இதயத்தை நொறுக்குது அப்படின்னு சொன்னாரு மகாபிரபு. உங்களுடைய பணிவு என்னோட இதயத்தை வந்து பிரேக் பண்ணுது, தயவு செய்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மகாபிரபு கெஞ்சுற அளவுக்கு அவங்களுடைய பணிவு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப ரியலான பணிவு அப்படின்னா என்னன்னு நம்ம அவங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அவங்ககிட்ட எத்தனையோ மொழி அவங்களுக்கு தெரியும், எவ்வளவோ தூய பக்தர்கள் அவங்க, அந்த கிராமம் முழுவதையும் பக்தியில வழி நடத்தினாங்க.
ஆனா கூட அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க ஜகாய் மதாயை விட ரொம்ப கீழானவங்க நினைச்சாங்க. ஏன் ஏன் அவங்க வந்து தன்னை வந்து ஜகாய் மதாயை விட கீழானவங்கன்னு நினைக்கணும்? ஏன்னா ஆஹ் ஜகாய் மதாய் வந்து எவ்வளவு பாவகாரியம் பண்ணாலும் அவங்க பணத்துக்காக வந்துட்டு ஒரு மிலேச்சனுக்கு கீழே அவங்க வேலை பண்ணல. ஆனா நாங்க வந்து பாத்தீங்களா, பணத்துக்காக வந்து ஒரு மிலேச்சனுக்கு கீழே இருந்து நாங்க வேலை பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தங்களை வந்து ரொம்ப பணிவா வந்து நினைச்சுட்டாங்க. ஸோ அதுதான் பக்தர்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நற்குணம். ஓகே. ஸோ பொருளுரையில பின்னாடி பாருங்க. காட்டு தீ காற்றின் வலிமையால் தானாகவே நிகழ்கிறது. அதை போலவே கண்ணுக்கு புலப்படாத பகவானின் ஏற்பாட்டினால் வெவ்வேறு அரசியல் பிரிவினர்களுக்கு இடையில் விரோதம் மூழ்கிறது. இஸ்ரேல், ஹமாஸ் இதெல்லாம் வந்து என்ன காரணம்? அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய படை மேல வந்து பயங்கரமான கர்வம். உண்மையிலேயே வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த சிஐஏ அது மாதிரி வந்து இஸ்ரேல் நினைக்கிறேன், இஸ்ரேலோடைய ஒரு அந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு பேர் வந்து மொசாட். அந்த மொசாட் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்கே, அவங்க வந்து காத்து போகாத இடத்துக்குள்ள கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு போலீஸ் தான் இஸ்ரேலோட இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அதுல ஒரு கர்வம், நாங்க தான் வந்து நம்பர் ஒன்னான ஒரு இன்டெலிஜென்ட் போலீஸ்ன்னு சொல்லி. அதனால இப்ப என்னாச்சு, சண்டை வந்துட்டு இருக்கு. அது மாதிரி எந்த நாடு வேணா எடுத்துக்கலாம், அதாவது ரஷ்யா, உக்ரைன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் போக போக வந்து 3ஆம் உலக போர் கண்டிப்பா வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஓகே. ஸோ பகவானின் இவ்விருப்பத்தை சரித்திரம் நிரூபிக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் பகவானின் பக்தி தொண்டில் பற்றுக்கொள்ளும் வரை இந்நிலை நீடிக்கும். ஸோ பிரபுபாதர் சொல்யூஷனும் கொடுக்குறார். ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன? பகவானின் தொண்டில் பற்றுக்கொள்ளும் வரை இந்நிலை நீடிக்கும். இது நமக்கும் சேர்ந்துதான். பகவானுடைய அந்த பக்தி தொண்டுல நமக்கு ஃபுல் அட்டாச்மெண்ட் வரல அப்படின்னா நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ பகவத்கீதையில் 7.14 இவ்வுண்மை மிக தெளிவாக தெரிகிறது, விளக்கப்படுகிறது. மாயா சக்தியானது என்னுடைய சக்தியாகும். எனவே சாதாரண ஜீவராசியால் பௌதீக குணங்களின் வலிமையை மீறுவது சாத்தியம் அல்ல. ஆனால் என்னிடம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைபவர்களால் ஜடசக்தி என்னும் பெருங்கடலை கடந்துவிட முடியும். இதுதான் வந்து சொல்யூஷன். இதை பண்ணோம்னா நம்ம அதை தாண்டிடலாம். பதம் 35. சயேஷ நரலோக அஸ்மின் அவதீர்ண ஸ்வமாயயா ரேமே ஸ்ரீ ரத்ன கூடஸ்தோ பகவான் பிரகிருதோ யதா. இந்துலேகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அந்த பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது காரணமற்ற கருணையால் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக இந்த பூமியில் தோன்றி பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருப்பதை போலவே நல்ல பெண்மணிகளுக்கு இடையில் இன்பம் அனுபவித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்வ சுய ஸ்வ அப்படின்னா பகவானுடைய சொந்த சக்தி. பகவத்கீதையில வந்து 4வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம் நினைக்கிறேன். பிரகிருதின் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. பிரகிருதின் ஸ்வாம், அங்கேயும் வந்து ஸ்வாம்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க ஸ்வ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய சொந்த சக்தி. சொந்த சக்தினா என்ன? அந்தரங்க சக்தி. அந்த அந்தரங்கமான அந்த சக்தி, அதை வச்சு அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவன்களுக்கு மேல உள்ள கருணையினால, மாயையா காரணமற்ற அந்த கருணையினால அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் இந்த பௌதிக உலகத்துல அவதாரம் பண்ணி நம்மளெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக அவர் பல விதமான லீலைகளை பண்றாரு. அதுல அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பர்டிகுலரா ஸ்திரீ ரத்ன அப்படின்னு சொன்னா என்ன, இந்த உலகத்துல பலவிதமான கல்லு இருக்கு இல்லையா? சாதாரண கருங்கல் இருக்கலாம், கிரைனைட் கல் இருக்கலாம், கூழாங்கல் இருக்கலாம், கண்ணாடி கல் இருக்கலாம், வைரக்கல் இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பலவிதமான கற்களுக்கு நடுவுல ரத்னம் அப்படின்னு சொன்னா வைரம், இந்த மாதிரி அனைத்து ரத்னங்களும், அதுவும் ரத்னங்கள்ல ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி ரத்னமா இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து சூஸ் பண்றார். எதுக்காக அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இவருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக அவங்கள வந்து செலக்ட் பண்றாரு.
ஸோ அப்படி ரத்னமான அந்த ஒரு பெண்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நேச்சுரலி அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கும் மேல அவங்க வந்து முந்தைய ஜென்மங்கள்ல அவங்க வந்து பண்ண அந்த ஒரு தூய பக்தி, அவங்க செய்த அந்த ஒரு தூய பக்தி அவங்கள வந்து இந்த பிறவில ஒரு ரத்தினமான ஒரு பெண்மணியா ஆக்கியிருக்கு. சோ அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, இதற்கு முன் ஜென்மங்கள்ல அவங்க வந்து பகவானுக்கு செய்யப்பட்ட அந்த பக்தி தொண்டுனால பகவான் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண அவதாரத்துல அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பகவான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. சோ இந்த ரத்தினமான அந்த பெண்மணிகள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா, பல ஆஹ் கேட்டகரியான மக்களை பத்தி சொல்லலாம். ஆஹ் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் தசம ஸ்கந்தத்துல வந்து இது என்னது ராசலீலை, ராசலீலையை பத்தி விவரிக்கும் போது ஆச்சாரியர்கள் வந்து அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோபிஸை வந்து விளக்குறாங்க. சிலர் வந்து நித்திய கோபிஸ், அவங்க வந்து என்ன, அவங்க எப்போதுமே வந்து பகவானுடைய அந்த சேவையில இருக்கக்கூடியவங்க. சிலர் அவங்க வந்து ரிஷி கோபி அப்படின்னு பேரு. ரிஷி கோபி அப்படின்னு சொன்னா என்ன, பகவான் ராமச்சந்திரர் எப்போ வந்து அந்த வனவாசத்துல வந்து அந்த ஆரண்ய ஃபாரஸ்டுக்குள்ள அவர் வந்து போனாரோ, அந்த தண்டகாரண்யம் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு அங்க இருந்த ரிஷி முனிவர்கள் எல்லாமே வந்து அவருடைய அந்த அழகை பார்த்து, ஏன்னா அவர் வனவாசத்தின் போது ஒரே ஒரு மர உரி தரித்திருந்தாரு, கையில வில்லு வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு ஆர்னமெண்ட்டும் இல்லை. அதனால பகவானுடைய அழகு முழுசா வந்து ரசிக்க முடிஞ்சது. அதனால அந்த ரிஷி முனிகள்லாம் என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து ஆணா பிறந்து வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே, இத்தனை வருஷம் நம்ம வந்து தவம் செய்து என்ன வந்து பிரயோஜனத்தை வந்து செஞ்சோம். இப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு அழகை வந்து ரசிக்கிறதுக்கு இந்த தேகம் வந்து சூட்டபிளாவே இல்லையே, இப்பயே இந்த தேகத்தை விட்டுடலாமோ அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க. அதனால வந்து பகவான் வந்து என்ன பண்ணாரு, ராமச்சந்திரர் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்துல வந்து நான் இப்படிலாம் வந்து சிங்கிளாலாம் எனக்கு போய் பழக்கமே கிடையாது, எப்போ போனாலும் எங்க போனாலும் குரூப்பா போய் தான் பழக்கம். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த குரூப்ல வந்து நீங்களும் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ரிஷி முனிவர்கள் எல்லாத்தையும் பகவான் வந்து என்ன பண்ணாரு, ஆசீர்வாதம் பண்ணி அவங்களையும் வந்து கோபியர்களா மாத்தினார். ஸோ அதே மாதிரி இந்த அரண்மனை, அதாவது இந்த 16,108 மனைவிகள், இவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஸோ அதனால பகவான் வந்து என்ன பண்ணாரு, அவங்க முன்ஜென்மத்துல பண்ண அந்த ஒரு பக்தியின் பயனா அவங்களுக்கு இந்த பிறவியில வந்து இந்த வாய்ப்பை வந்து பகவான் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ இங்க பொருள் உரையில சொல்றாரு, பகவான் திருமணம் செய்து கொண்டு ஒரு இல்லறவாசியை போல் வாழ்ந்தார். இது நிச்சயமாக பௌதிக விவகாரத்தை போன்றதுதான். ஆனால் 16,108 மனைவிகளை மணந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் தனித்தனியாக அவர்களுடன் அவர் வாழ்ந்தது நிச்சயமாக பௌதீக செயல் அல்ல. பிரபுபாதர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, 16,108 மனைவியை வந்து மேனேஜ் பண்றதுக்கு சாதாரணமான விஷயமே இல்லப்பா, அது பகவானா இருந்தா மட்டும்தான் முடியும் இல்லையா? எனவே தகுதி பெற்ற அவரது மனைவிகளுடன் ஒரு இல்லறவாசியை போல் பகவான் வாழ்ந்தது நிச்சயமாக பௌதிகமானது அல்ல. மேலும் அவர்களுடனான அவரது நடவடிக்கைகளை பௌதிக உடலுறவு வாழ்வென்று ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. பல கோடிக்கணக்கான பிறவிகளின் தவப்பயனால் மட்டுமே பகவானை ஒருவரால் கணவராக அடைய முடியும். எனவே அவரது மனைவிகள் ஒருபோதும் சாதாரண பெண்கள் அல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதான் சொல்றாங்க. ஓகே, பதம் 36. உத்தாம பாவ பிசுநாமல வல்குஹாச பிரேடாவலோக நிகதோ மதனோ அபியாசாம் சம்முக்கிய சாபம் அஜகாத் பிரமதோத்தமாஸ்தா யஸ்யேந்திரியம் விமதிதும் குககை நசேகு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ராணிகளின் அழகிய புன்னகைகளும் கள்ள பார்வைகளும் மாசற்றவையாகவும் கிளர்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருந்தது. அவை மன்மதனை அவனது வில்லை துறக்கும்படி செய்து அவனையே தோற்கடிக்கும்படி இருந்தது. சகிப்பு மிக்க சிவனும் கூட ராணியரின் இச்செயலுக்கு இரையாகி விடக்கூடும். என்றாலும் அவர்களது ஜால வித்தையாலும் கவர்ச்சியாலும் பகவானை கிளர்ச்சியூட்ட முடியவில்லை. ஸோ போன ஸ்லோகத்துல வந்து இந்த மாதிரி 16,108 மனைவிகளோட அவர் வந்து வாழ்ந்தாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ஒருத்தர் நேச்சுரலாவே வந்து என்ன நினைக்கலாம், கிருஷ்ணரை வந்து ஒரு பெண்மோகம் கொண்டவர் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து நினைக்கலாம். ஸோ அதனாலதான் இங்க வந்து சூத்த கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு, அதை கிளாரிஃபை பண்றாரு. இல்ல நீங்க வந்து கிருஷ்ணர் அப்படி யாரும் வந்து தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மனைவிகளோட, அதுலயும் அவங்களாம் ரொம்ப அதிசுந்தரம். அந்த மாதிரி வந்து ஒரு அழகு இந்த பௌதிக உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், நடை, பாவனை, இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு சைடு கிளான்ஸ் போதும், அப்படியே வந்து எல்லாம் பிளாட் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு. ஆனா அவர்களுடைய அழகுல யாரு மயங்கலாம்? சிவபெருமான் கூட வந்து மயங்கலாம். ஆனா பகவான் வந்து என்ன ஆகல, அதனால கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து அஜிடேட் ஆகல அப்படின்னு இங்க வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்காக அவர் அந்த ஒரு நிலையை ஏத்துக்கிட்டாரே தவிர, கிருஷ்ணருக்கு வந்து இவங்க இத்தனை பேரு கூட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணல, அவர் அவங்களை ஏத்துக்கல. சோ அதனால ஆஹ் புரியல பிரபு, நீங்க சொல்றது திருப்பி சொல்லுங்க. இது என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கிருஷ்ணர் வந்து 16,108 மனைவிகளோட வாழணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் இல்ல. அவர் வந்து இந்த பெண்கள் அவருக்கு வந்து ஒரு மனைவியா இருந்து சேவை பண்ணணும்னு அவங்க விருப்பப்பட்டதுனால அதை அவர் வந்து ஏத்துக்கிட்டார். அதுதான் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அவருடைய அழகு வந்து மன்மதன இல்ல, சிவபெருமானையே வந்து தோற்கடிக்கக்கூடியதா இருந்தா கூட இவர் அந்த அழகுனால டிஸ்டர்ப் ஆகல. அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த பெண்களின் அழகுல மயங்கி அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அழகுல மயங்கக்கூடியவர் அவரு கிடையாது. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அந்த அழகுனால அவரை வந்து அஜிடேட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சு பிரபு. நன்றி நன்றி. அதனால பகவான் வந்து அதனாலதான் அவருக்கு வந்து தீரன் ஒரு பேர் இருக்கு. தீரன் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தினாலையும் ஆஹ் அவரை வந்து கிளர்ச்சி ஊட்ட முடியாது, அஜிடேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர் வந்து இருக்கிறதுனாலதான் அவர் வந்து தீரன். இல்லைன்னா ரிஷிகேஷ அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ரிஷிகேஷன்னா சொன்னா என்ன அர்த்தம்? புலன்களுக்கு எல்லாமே அதிபதியா இருக்கக்கூடிய அவர், அவருடைய புலன் எப்படி அவருடைய கண்ட்ரோல் இல்லாம போகும்? எல்லாருடைய புலன்களுக்குமே வந்து அதிபதியா இருக்கக்கூடியவர் பகவான். அதனாலதான் அவருக்கே ரிஷிகேஷன்னு பேர். அப்போ அப்படிப்பட்ட நபருடைய புலன் எப்படி அவருடைய கண்ட்ரோல் இல்லாம போகும்? அப்போ அவருடைய புலன் கட்டுப்பாடு இல்லாம அவர் வந்து இத்தனை பெண்களோட வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா, அதனாலதான் அப்படி இல்ல. அவர் வந்து என்ன பண்றாரு, அவர்களுக்கு இன்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அந்த நிலையை ஏத்துக்கிட்டார். அதாவது அவர்களுக்கு கணவனா இருக்க சம்மதிச்சார். இல்லைன்னா அது அவருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நீங்க வந்து பிருந்தாவனம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே, மேக்சிமம் போயிருக்கீங்க இல்லையா? வெரி குட். அங்க வந்து மதன் தேர்னு ஒரு இடம் இருக்கு. பிருந்தாவனம் பரிக்கிரமா பண்ணும்போது ஒரு இடம் வரும். அந்த இடத்த எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரியே இருந்தா தெரியாது. அந்த இடம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? மதன் தேர் கதம் வேற, நான் சொல்ற இடம் வேற. மதன் தேர்னு பேர் அந்த இடத்துக்கு. பிருந்தாவன் பரிக்கிரமா பண்ணுவீங்க இல்லையா? அதுல நம்ம கோவில்ல இருந்துதான் நம்ம வந்து எப்பயும் பரிக்கிரமா ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப பரிக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த ஒரு டேர்னிங் வரும். ஒரு டேர்னிங் வந்ததுக்கு அப்புறமா வராக காட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அந்த இடத்த. அந்த வராக காட்டு கிட்டயே ஒரு கேட் போட்டு ஒரு பவுண்டரி வால் இருக்கும். அந்த இடத்துலயே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரு மதன் தேர்னு பேர். எதனால அந்த இடத்துக்கு மதன் தேர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலதான் மன்மதன் வந்து கிருஷ்ணரை வந்து மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அங்க வந்து அந்த மன்மதன் தோற்ற இடம் அது. கிருஷ்ணரை வந்து மயக்க முடியாம தோல்வியுற்ற இடத்துக்கு பேர் தான் மதன் தேர் அப்படின்னு சொல்லி பேர். அந்த லீலை நடந்த இடம் அங்க இருக்கு இன்னும். அடுத்த தடவை விருந்தாவனம் பண்ணீங்கன்னா அந்த இடத்த பாருங்க, உள்ளுக்குள்ள போலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஓகே, ஸோ பொருளுரையில இந்த 2வது
பேஜ்ல பாருங்க. மன்மதன் ஜீவராசிகளின் மீது அம்பை எறிந்து அவர்களை எதிர் இடத்திடம், அதாவது எதிர் பாலினத்திடம், ஆப்போசிட் செக்ஸ், ஸோ பைத்தியம் பிடித்தவர்களாக அலையச் செய்கிறான். நாகரிகம் அடைந்துள்ள மனிதனின் கணக்குப்படி அவலட்சணமானவை என்று கருதப்படும் மிருக சமூகத்திற்கு இடையிலேயும் கூட மன்மதனின் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறாக மன்மதனின் ஆதிக்கம் மிகவும் அவலட்சணமான உருவங்களுக்கு இடையிலும் பிரயோகிக்கப்படுகிறது. பரிபூர்ண அழகிகளை பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு தடவை சிவபெருமான் கூட வந்து மன்மதன் சிவபெருமானை மயக்க முயற்சி பண்ணும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு, அவரை வந்து எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து பிரதிமன்னனுடைய ஒரு தேகத்துல அவரும் வந்து இருந்து கிருஷ்ணருக்கு பையனா வந்து பிறக்கிறாரு. ஓகே. ஸோ எனவே ராணிகளில் தங்களது பெருமைக்குரிய கவர்ச்சிகளால் பகவானை திருப்திப்படுத்த இயலவில்லை. ஆனால் கபடமற்ற பாசத்தாலும் தொண்டாலும் பகவானை அவர்கள் திருப்திப்படுத்தினர். கபடமற்ற உன்னத அன்பு தொண்டினால் மட்டுமே அவர்களால் பகவானை திருப்திப்படுத்த முடியும். இந்த ராணியர்கள் எல்லாம் வந்து எப்போதும் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல நம்பர் 1. அவங்க வந்து அப்படின்னா இந்த உள்ளங்கையில வச்சு தாங்குறதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து அந்த ராணியர்களை பார்த்தாதான் நமக்கு தெரியும் உள்ளங்கையில தாங்குறதுன்னா என்னன்னு. அந்த மாதிரி வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்துப்பாங்க. அப்படி அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டா கூட இவர் வந்து என்ன பண்ணுவாரா, நைட்டு தூக்கத்துல வந்துட்டு கோபி கோபி கோபின்னு அவர் ஃப்ரெண்டு, என்னது ஆம்பளை ஃப்ரெண்டு கிடையாது, கோபியர்களை வந்துட்டு கோபி சம்டைம் பேரே சொல்லி கூட வந்து சொல்லுவாரா, ராதா ராதான்னு சொல்லி. இவ்வளவு தூரம் வந்து கவனிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து இன்னொரு பெண் பேரை வந்து நைட்டு கனவுல இந்த மாதிரி தூக்கத்துல சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அடுத்த நாள் பேப்பர்ல நியூஸ் வந்தாலும் வரும். அந்த மாதிரி வந்து அப்ப ராணியர்களுக்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆகும். அப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்க லவ் அண்ட் கேர் எல்லாமே கொடுத்தா கூட ஆனா அதனால அவருக்கு அட்ராக்ஷன் இல்லை. அதையும் தாண்டி அந்த கோபியர்கள் அவங்க கொடுத்த அந்த அன்பு வந்து அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ராணியர்களுடைய அழகோ இல்ல வேற எதுவோ, அவங்க வந்து செல்வமோ எதுவுமே வந்து இவருக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகே. பதம் 37. தம்மய் தம் தம்மயம் மன்யதே லோகோ ஹி அசங்கம் அபிசங்கினம் ஆத்மபம் ஏன மனுஜம் வியாப்ருன்வாணம் யதோ புதக. கிருஷ்ண கோபகுமார் குரு. ஹரே கிருஷ்ணா. பௌதிகவாதிகளாக உள்ள சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை தங்களில் ஒருவராக கற்பனை செய்கின்றனர். பகவான் ஜடப்பொருள்களில் பற்றற்றவராக இருந்த போதிலும் அப்பற்றினால் அவர் பாதிப்படைகிறார் என்ற அறியாமையால் அவர் நினைக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. அறியாமையால் அவர்கள் நினைக்கின்றனர். ஸோ பலர் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு இல்லறத்தான் மாதிரி வந்து அவர் நடந்துக்கிறத பார்த்து அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் நம்மள மாதிரி ஒரு ஆளுதாங்க, ஏங்க கொஞ்சம் வந்து ஏதோ என்னது ஏதோ படத்துல காமிக்கிற மாதிரி ஏதோ சிலந்தி கடிச்சு அவருக்கு வந்து ஸ்பெஷல் சக்தி வந்துருச்சுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. அவர் ஸ்பைடர்மேன் கிடையாது. அவர் வந்து கவுமேன், மாடு மேய்க்கிறாள். ஆனாலும் அவர் தான் சர்வசக்திமான். அவருக்கு எந்த பூச்சியும் கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே வந்து சுயமா வந்து சக்திமானா இருக்கிறார். அதனால அந்த பொறாமையின் குணத்தினால வந்து என்ன பண்ண முடியல, ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா அபரிமிதமான செயல்களை செய்யறாருன்னா அதை நமக்கு அக்செப்ட் பண்ண முடியல, இல்ல அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியல. நமக்கு அதுக்கு மாறா வந்து என்ன சொல்லுவோம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டுல பையன் இருப்பான், பக்கத்து வீட்லயும் பையன் இருப்பான். ஸோ 2 பேருமே நல்லா படிப்பாங்க. அவன் வந்து நல்லா மார்க் எடுத்துட்டான், நம்ம பையன் கொஞ்சம் வந்து கம்மியா எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்கப்பா, அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க, அவனுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சம்திங் நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியா வந்து ஒரு ரீசன் சொல்லி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெற்றியை நமக்கு வந்துட்டு நிராகரிக்க தான் பார்ப்போமே தவிர அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம்.
சோ அதே மாதிரிதான் பகவான் வந்து பல அற்புதமான லீலைகளை செஞ்சா கூட அதனால அவங்களுக்கு வந்துட்டு பொறாமைதான் அதிகமாச்சே தவிர பகவானுடைய அந்த உன்னதமான லீலைகளை அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு நாங்களும் பெரிய ஆள் தாங்க, நாங்களும் ஹீரோ தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா கிருஷ்ணர் வந்து அவங்களை எல்லாம் வந்துட்டு டம்மி ஆக்கி அவர் வந்து நம்பர் 1 ஹீரோவா வந்து வர்றதை வந்து அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. பொருளுரை. அபுத என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மூடர்களான பௌதிக அறிஞர்கள் பரமபுருஷரை தவறாக புரிந்து கொண்டு அறியாத மக்களுக்கிடையில் முட்டாள்தனமான அவர்களுடைய கற்பனை தத்துவங்களை பரப்ப முயல்கின்றனர். அறியாமையே இதற்கு காரணம். புருஷோத்தமராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் ஆவார். மேலும் எல்லோருடைய கண்களுக்கும் அவர் நேரடியாக காட்சியளித்த போது அவரது ஒவ்வொரு செயலிலும் முழுமையான தெய்வீக ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் பதத்தில் நாம் விளக்கியதை போல் அவரது விருப்பப்படி செயற்படும் பூரண சுதந்திரம் அவருக்கு உண்டு. முதல் ஸ்லோகத்துல பகவான் பூர்ண சுதந்திரமானவர்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வார்த்தை யாருக்கு தெரியும்? யா, வெரி குட். ஸ்வராட். எஸ், ஸ்வராட் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா வந்து சுதந்திரமானவர். கம்ப்ளீட்டான எந்த ஒரு செயலுக்குமே யாரையும் டிபெண்ட் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்வராட் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்வராட்டா தான் இருப்போம். மனைவி வந்து கணவனுக்கு முன்னாடி ஸ்வராட்டா இருக்கலாம், சில வீட்டுல வந்து கணவர் ஸ்வராட்டா இருக்கலாம், ஆனா அது அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான், வெளியில வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சிலர் ஆபீஸ்ல ஸ்வராட்டா இருப்பாங்க, வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி ஒரு லிமிடேஷனுக்கு அவசியமே இல்லை. அவர் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் ஸ்வராட் தான். கிரியேஷன் நடந்தாலும் சரி, கிரியேஷன் நடக்காட்டினாலும் சரி, அப்பவும் அவர் ஸ்வராட் தான். ஏன்னா வந்து இந்த கிரியேஷனை பண்ணி 4 பேர் வந்து நீங்க தான் பகவான் அப்படின்னு சொன்னாதான் ஓ நான் பகவான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த ஒரு டிபெண்டன்சியும் அவருக்கு கிடையாது. யாரு வந்து புகழ்ந்தாலும் புகழாட்டினாலும் தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரையும் டிபெண்ட் ஆயிருக்க வேண்டியது இல்லை. அதனாலதான் அவர் ஸ்வராட். ஓகே, பதம் 38. ஏதத் ஈசனம் ஈசஸ்ய பிரகிருதிஸ்தோ அபிதத்குணை நாயுஜ்யதே சதாத்மாஸ்தைர் யதா புத்திஸ்ததாஸ்ரயா. பிரேமநந்தினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். இதுவே பரம புருஷரின் தெய்வீக தன்மையாகும். ஜட இயற்கை குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றினால் அவர் பாதிப்படைவதில்லை. அதை போலவே பகவானிடம் புகலிடம் கொண்ட பக்தர்களும் இயற்கை குணங்களால் கவரப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இப்போ இது வரைக்கும் வந்து பகவான் எப்படி அவர் தன்னுடைய இல்லற செயல்கள்ல வந்து ஈடுபட்டிருந்தாரு, அப்படி ஈடுபட்டிருந்தாலும் அவர் அதனால பாதிப்படைகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஏன் பாதிப்படைகிறது இல்லை அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவர் வந்து எந்த விதமான ஜட தொடர்புகளுமே அவருக்கு வந்து கிடையாது. அவர் கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்றாரு, ஜட சக்திக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறார், ஒரு டச்சே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து இந்த பௌதிக விஷயத்தினால அவர் வந்து பாதிக்க முடியும்? அத சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனா ஏன் அவருடைய பக்தர்கள் ஜட இயற்கையின் குணங்கள்னால பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாங்க? பகவான் ஜட இயற்கை குணங்கள்னால பாதிக்கப்படாதவர், முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஆன்சரே போதும். ஆனா சூத கோஸ்வாமி அவருடைய பக்தர்கள் ஜட இயற்கையினால பாதிக்கப்படுவதில்லைன்னு வந்து சொல்றாரு. காரணம் என்ன? பிரபு அவரோட ராணிகளும் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். வேற எழிலரசி மாதாஜி. அவர்தான் சொல்றாருங்களா பிரபு, மம மாயா துரத்தியா என்னிடம் சட அந்த இந்த வந்து கலந்தான் சொல்றாரு நீங்க பிரபு பகவான். அதான் அவருடைய பக்தர்கள் அவரோட சரணடைஞ்சிடறாங்க. அதனால அந்த ஜட இயற்கை குணங்களை வந்துட்டு அதான் மாயை கடந்துடுறாங்க. ஓகே, வைகுண்டேஸ்வர் பிரபு. அவங்க பகவானுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க பிரபு, மாயையோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஓகே, இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நம்ம இது பீஷ்மருடைய அந்த பாஸ்ட் டைம்லயும் பார்த்தோம். பகவான் எப்பவுமே வந்து தன்னை விட தன்னுடைய பக்தர்கள் ரொம்ப புகழடையணும்னு நினைப்பாரு. ஸோ பகவானோட சேரும்போது அவருடைய தன்மைகளும் கொஞ்சம்
அந்த பக்தர்களுக்கும் வருது. அதனால அவங்க பாதிப்படைய மாட்டாங்க. 2வது பகவான் தன்னால விடுவிக்கப்படுறத விட தன்னோட பக்தர்களால கட்டுண்ட ஜீவன்கள் விடுவிக்கப்படுறத ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு பிரபு. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இதை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதான் என் கேள்வி. பிரபு, இதோட முதல் ஸ்லோகத்துல வந்து சாதாரண ஆத்மாக்கள் தான் வந்து பகவானை வந்து தங்களில் ஒருவராக நினைத்துக் கொள்வார்கள். ஆனா ஓகே, வந்து இவங்க பக்தர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓகே, வந்து அவங்க அறியாமையால் பாதிப்படைவதில்லை. ஓகே, தேங்க்யூ. ஓகே, திரும்ப சொல்றேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல இதை சொல்வதற்கான காரணம் என்னங்கிறது தான். ஓகே, நானே சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஏன் இதை வந்து இங்க வந்து சூத்த கோஸ்வாமி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதாவது யாரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் தான் பகவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து என்ன ஆகுறது இல்ல, அந்த பக்தர்கள் வந்து இந்த ஜட இயற்கையின் குணத்தினால பாதிப்படைகிறது இல்லை. ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. அப்படின்னா யாரை வந்து பகவான்னு சொல்லி ஒருத்தர் வழிபடுறாரோ அந்த நபரே வந்து ஜட இயற்கையினால பாதிப்படையலன்னு சொல்லும் போது, அவர்களுக்கு பகவான் இருக்கிறாரே, அந்த பகவான் எப்படி வந்து இந்த ஜட இயற்கையினால பாதிக்கப்படுவாரு? புரியுதா? சோ பக்தர்களே வந்து ஜட இயற்கையினால பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ பகவான் எப்படி வந்து ஜட இயற்கையினால பாதிக்கப்படுவாரு? அதனால அவர் வந்து ஜட இயற்கையினால பாதிக்கப்படக்கூடியவர் கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாரு, ஜஸ்ட் இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு கூட கபட மானுஷன் வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோலயே வந்துட்டு 3rd சாப்டர்ல இருந்திருக்கும். 3rd சாப்டர்ல வரும் ஒரு ஸ்லோகம். கூட கபட மானுஷர், அதாவது இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மனுஷன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரே தவிர அவர் உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனா இல்ல. சோ அதனாலதான் அவரால் இந்த மாதிரி பல அமானுஷ்யமான செயல்களை வந்து செய்ய முடியுது. சோ அதனால அவர் வந்து இந்த பௌதிக இயற்கைக்கு அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. இன்னொரு காரணம், அந்த பௌதிக இயற்கையை அவர் தான் படைச்சார். முக்குணங்களை அவர் தான் படைத்திருக்கிறார். அப்போ அந்த முக்குணங்களை அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் நம்ம வந்து சில நேரத்தில் இந்த படத்துல பார்ப்போம், ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது ஒன்றை வந்து கிரியேட் பண்ணிடுவாரு, அப்புறமா அவருக்கு அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது, அப்புறம் அது அவரே சாப்பிட்ரும். அது மாதிரி பகவானுடைய கண்டிஷன் கிடையாது. அவர் வந்து மெட்டீரியல் வேர்ல்டு கிரியேட் பண்ணாரு, முக்குணத்தை கிரியேட் பண்ணாரு, அப்புறம் உள்ள வந்து அவரே மாட்டிக்கிட்டாரு. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு வந்து தெரியும் நேக்கா இது எப்படி வந்து இதுல அப்படி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவருடைய சக்தி, அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பொருளுரை. ஆனால் பிருந்தாவனத்தில் ஆண்டிகளின் ஆண்டினா தமிழ்ல சொல்லுவோமே, அதாவது சாமியாருங்க, அந்த வாழ்வை ஏற்ற அவர்கள் துர்பாக்கியசாலிகளைப் போல் காணப்பட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆன்மீகிகளிலேயே பெரும் செல்வந்தர்களாக இருந்தனர். அத்தகைய மகாபாகவதர்கள் அல்லது முதல் தரமான பக்தர்கள் மக்களிடையில் நடமாடினாலும் அவர்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களான மரியாதை அல்லது அவமரியாதை, பசி அல்லது திருப்தி, உறக்கம் அல்லது விழிப்பு ஆகியவற்றால் பாதிப்படையவில்லை. அதை போலவே அவர்களில் சிலர் பௌதிக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் பாதிப்படையாமலேயே உள்ளனர். ரகுநாததாச கோஸ்வாமி அவர் வந்து என்ன சாப்பிட்டார்? மோர், ஒரு டம்ளர் மோர் டெய்லி சாப்பிடலாம். வெரி குட். ஸோ ரகுநாததாச கோஸ்வாமியோடைய சமாதி எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்தது இல்லையா? பிருந்தாவனம் இவ்வளவு பேர் போனேன்னு சொன்னீங்க. பிரபு மறந்துருச்சுங்க பிரபு, எங்க இருக்கு எங்க இருக்குன்னு போனோம் பிரபு, நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, எதுவும் நினைக்கல. ராதா குண்டு சுத்தி வந்து ராதா குண்டத்துல வந்து அந்த ஒரு கரையில ரகுநாததாச கோஸ்வாமியோட சமாதி இருக்கும். அது வரைக்கும் பாத்தீங்க, கரெக்ட். ஆனா அங்க வந்து மோர் பிரசாதம் உண்டு, அது சாப்பிட்டுருக்கீங்களா? ரகுநாததாச கோஸ்வாமிக்கு அங்க வந்து அந்த மோர் இருக்கும். ஸோ அடுத்த தடவை போனீங்கன்னா ரகுநாததாச கோஸ்வாமியுடைய அந்த பிரசாதமான மோர் சாப்பிடுவாங்க. ஓகே, அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் அங்க ஸ்பெஷல். ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன்னா, ரகுநாததாச கோஸ்வாமி வந்து ஜஸ்ட் 1/2 டம்ளர் மோர் குடிச்சிட்டு வாழ்ந்தார். அந்த மாதிரி நமக்கு முடியுமா?
நமக்கு ஏகாதசி அன்னைக்கே கூட வந்து ஃபீஸ்ட் சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ஏகாதசி செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அவர் மொத்தமாவே 1/2 கிளாஸ் மோர் தான் எப்பவுமே அவருக்கு. அது குடிச்சிட்டு அவருக்கு ஒரு நாள் வந்து என்ன ஆயிருச்சு, ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லி செக் பண்ணா டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்க எங்கேயோ ஃபீஸ்ட் சாப்பிட்டுருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவர். அவர் ஒரு 1/2 டம்ளர் மோர் தான் குடிப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து இல்லைன்னா உங்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் வந்து அவருடைய தேகம் இங்கே இருந்தா கூட ஆஹ் ஆன்மீக ரீதியில அவர் வந்து என்ன பண்றாரு, கோலோகத்துல அவர் வந்து போயிட்டு ஃபீஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டார். அது அவருக்கு வந்துட்டு வயிற்று வலி வந்துருச்சு. ஸோ அதனால தூய பக்தர்கள் நம்ம கூட வந்து சாதாரணமான ஒரு நிலையில அவங்க வந்து வாழலாம். ஆனா கூட வந்து அவங்களாம் ரொம்ப கிரேட்டஸ்ட். ஸோ பிரபுபாதருடைய லைஃப் ஹிஸ்டரியில கூட அந்த மாதிரி சில நிறைய உதாரணங்கள் இருக்கு. யா அது நம்ம இன்னொரு ஒரு தனிப்பட்ட வகுப்புல வந்து பேசலாம். பிரபுபாதருக்கும் நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ பொருளுரை, பகவானின் பக்தர்கள் சில சமயங்களில் ஒழுக்கம் தவறியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீகமானவர்களாகவே உள்ளனர். கலப்படமற்ற பக்தர் ஒருவர் பழைய ஒழுங்கற்ற செயலால் இழிவடைந்த நிலையிலும் இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருப்பதால் அவரை முற்றிலும் ஆன்மீகமானவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, பிரபுபாதர் ஏன் பொருளுரையில இதை சொல்றாரு? பிரபுபாதர் பொருளுரையில இங்க இதை சொல்றதுக்கான காரணம் என்ன, அவசியம் என்ன? பிரபு இங்க வந்து கிருஷ்ணர் அவரோட ராணிகளுக்கு இடையான அந்த பாஸ்ட் டைம்ஸ் தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு, அதனாலதான் சொல்றேன். ஓகே, வேற யாராவது? இந்த பக்தி ரசாவர்கள் சிந்தல சொல்றாரு பஞ்சாபிலாஷிதா. வேற யாராவது? நோ ஆன்சர். ஏன் பிரபுபாதர் இதை இங்க சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துடைய முக்கிய கருத்து என்ன, பகவானுடைய பக்தர்கள் கூட வந்து இயற்கை குணத்தினால பாதிப்படைய மாட்டாங்கிறது தான் ஸ்லோகத்துடைய முக்கிய கருத்து. அப்படின்னா உங்க பக்தர்கள் பல பேர் வந்துட்டு தப்பு பண்ணதானே தான் எங்களுக்கு தெரியுமே, நீங்க வந்து என்ன இப்படி வந்து பக்தர்கள் கூட வந்து பாதிப்படைய மாட்டான்னு சொல்லி யார்கிட்ட வந்து கதை விடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? பில்வமங்கல டாக்கூர் அவர் வந்து சிந்தாமணி பின்னாடி போனாரு. இந்த மாதிரி பல சரித்திர கதை, அந்த மாதிரி பல சரித்திர கதைகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இருக்கும்போது நீங்க என்ன உங்க பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த முக்குணத்தினால வந்து பாதிப்படைய மாட்டாங்கங்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் சில பேர். அதுக்குதான் பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, அப்படி ஒருவேளை ஒரு பக்தர் வந்து அந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தா கூட அவரை நம்ம வந்து என்ன நினைக்க கூடாது, அவர் முக்குணத்தினால பாதிப்படைஞ்சவரு, அவர் ஃபால் டவுனு இதுன்னு நம்ம வந்து பேசக்கூடாது. அது வந்து எதனால, அவர் அப்பயும் நீங்க வந்து என்னன்னு தான் நினைக்கலாம், அவரை ஒரு மகாத்மா ஒரு பக்தர்னு தான் வந்து பார்க்கணும். அவரை முற்றிலும் ஆன்மீகமானவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுபாதர் தெளிவா சொல்றாரு, ஆன்மீகமானவராக தான் ஏத்துக்கணும். அவர் தப்பு பண்ணினாருங்கிறதுக்காக அவரை வந்து பௌதிகமானவரா பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா பகவான் அழுத்தமாக கூறுகிறார் அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு. அவர் பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவான் எப்பொழுதும் அவரை பாதுகாக்கிறார். இழிவடைந்த நிலைகளை முக்கியமற்றவையாகவும் தற்காலிகமானவையாகவும் கருத வேண்டும். அவை திடீரென மறைந்து போய்விடும். அப்படின்னா பாருங்க பிரபுபாதர் எவ்வளவு கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட இந்த பக்தி தொண்டை தொடர்ச்சியா செஞ்சுட்டே வர்றதுனால அவரை நம்ம வந்து தப்பா பார்க்கவும் கூடாது. ஒரு நாள் கண்டிப்பா அவரு ஒரு சிறந்த பக்தரா ஆகவும் செய்வார். ஓகே. அது மட்டும் இன்றி பிரபு, இந்த பில்வமங்கல் தாக்கூரோட கதையை கேட்டாக்கா, ஆக்சுவலி பில்வமங்கல் தாக்கூரோட கதை வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி அது வந்து ஒரு ராணியோட சாபம் தான். ஆனா அவர் வந்து பிரச்சாரம் பண்ற மூட்டு தான், அவர் எந்த ஒரு தவறும் பண்ணல அந்த விஷயம் பார்த்தா. அப்ப பகவான் இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த ப்ரீவியஸ் லைஃபோட கனெக்ஷன் இருக்கு, ஆனா அது வந்து பாதிக்கப்படாதது. அதாவது அவர் அந்த தவறு என்பது வந்து நம்ம செய்யற தவறு மாதிரி இல்லை, அவங்களோட தவறு வந்து வேற தவறு அப்படின்ட்டு தான் இதுல பில்வமங்க தாக்கூர் வந்து உண்மையான ஒரு நேர்மையான ஒரு பக்தர் அவரு. அதுதான் வந்து ப்ரீவியஸ் லைஃபோட கதையை நம்ம படிச்சோம்னாக்கா அதுல தான் சொல்லப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. பதம் 39. தம்மே நிரே பலமூடா ஸ்திரைனம் சானுவிரதம் ரஹ
அப்பிரமாண விதோ பர்த்தூர் ஈஸ்வரம் மதயோ யதா. குண்டலதா மாதாஜி படிங்க மாதாஜி. எளிமையும் உயர்ந்த பண்பாடும் கொண்ட பெண்கள் தங்களுடைய அன்பிற்குரிய கணவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையாகவே அவர்களை பின்பற்றினர் என்றும் அவர்களாலேயே ஆளப்பட்டார் என்றும் எண்ணினர். பகவான் பரம ஆளுநர் என்பதை நாஸ்திகர்கள் அறிய திருப்தியை போலவே அவர்களுக்கு தங்களுடைய கணவரது பெருமைகளின் அளவை அறிந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. சூத கோஸ்வாமி வந்து நல்ல ஒரு கம்பேரிசன் வந்து கொடுக்குறார். பகவானுடைய பெருமை 2 பேருக்கு தெரியறது இல்லை. ஒண்ணு யாருக்கு? அவருடைய மனைவியர்களுக்கு, இல்ல பியூர் டிவோட்டிஸ்க்கு சொல்லலாம். இன்னொருத்தவங்க நாத்திகர்கள். 2 பேருக்குமே அவர் வந்து பகவானே தெரியல. அப்படின்னா வந்து அப்போ அவர் எங்கதான் வந்து பகவான் மதிக்கப்படுறாரு? டிவோட்டிஸும் அவரை வந்து பகவானை ஏத்துக்கல, நாத்திகர்களும் அவரை வந்து பகவானை ஏத்துக்கல. அப்போ அந்த பகவான்ற போஸ்ட்ல வந்து இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பிரபு நாமெல்லாம் ஏத்துக்கிறோம்ல பிரபு. ஓகே, அது ஒண்ணுதான் அவருக்கு வந்து மிச்சம். நம்ம ஏத்துக்கிறோம் கரெக்ட். ஆனா தூய பக்தர்கள் ஏத்துக்கலையே. அவங்க வந்து "ஏய், நீ வந்து என்ன நீதான் மலையை தூக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்களாம் உன் கூட சேர்ந்து வந்து பாரு குச்சி வச்சு பிடிச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் நீ வந்து மலை தூக்க முடிஞ்சது" அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம். பகவான் தன்னோட சக்தியால அவங்க அறியாத வச்சிருந்தாருங்க பிரபு. அதனால அதனால பகவான் வந்து எவ்வளவோ அவர் வந்து அமானுஷ்யமான செயல்களை வந்து செய்துட்டு இருந்தா கூட அந்தந்த ஒரு அன்பு பரிமாற்றத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இல்ல என்ன சொல்றான், இப்போ மனைவியர்கள் இருக்கிறாங்க. இந்த மனைவியர்கள் எப்போதும் வந்து அவங்களுக்குரிய ஒரு அன்பு கணவரா தான் வந்து அவரை பாக்குறாங்களே தவிர, இவர் வந்து போய் 18 அக்ஷோனி படையையும் வந்துட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இல்லைன்னா அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல வந்து அர்ஜுனனுக்கு வந்து பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சாரு. ஐயோ பகவானே வாங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கல. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. உள்ள வந்தோடனே வந்து வாங்க அப்படின்னு சந்தோஷமா தான் கூப்பிடுவாங்க. வந்த உடனே கிருஷ்ணர்கிட்ட வந்து கூடையை கொடுத்து போங்க, போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவருடைய நிலைமை வீட்டுல. வெளியில தான் வந்து அவர் வந்து பகவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பார். ஆனா வீட்டுக்கு போனா வந்து என்ன பண்ணோம், நிஜமாதான் நீங்க வந்து பாகவதம் 10th கேண்டோ படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பகவான் வந்து தன்னுடைய மனைவியர்களுக்கு காய்கறி வாங்கி கொடுப்பாரு, துணி துவைச்சு கொடுப்பாரு. பாருங்க எவ்வளவு நல்லா வந்து நல்ல கணவரா இருக்கிறாரு. சமைச்சு கூட கொடுப்பாராம். சில நேரம் அவங்களுக்கு என்ன வந்து டிஷ் பிடிக்குமோ அதை வந்து சமைச்சு கூட கொடுப்பாராம். ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு பகவான் அதை காட்ட விரும்பல. ஏன்னா பகவானுக்கு எப்போதுமே தன்னுடைய பக்தர்களுக்கு கீழ்ப்பட்ட நிலையில இருக்கிறது அவருக்கு ஆனந்தம். ஸோ அதனால அதை அவர் வந்து காமிச்சு கொடுக்கறது இல்லை. ஓகே, பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான மனைவிகளும் கூட ஆழங்காண முடியாத அவரது பெருமைகளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. பகவானுக்கும் அவரது நித்திய சகாக்களுக்கும் இடையில் உள்ள உணர்ச்சி பரிமாற்றத்தில் பகவான் அந்தரங்க சக்தி செயல்படுவதால் இந்த அறியாமை பௌதிகமானது அல்ல. ஸோ பகவான நாத்திகன் புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கும் பக்தர்கள் பகவான்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாத்திகர்கள் பகவானை புரிஞ்சுக்காம இருக்கிறது அறியாமைனால, பக்தர்கள் பகவானுடைய அந்த பெருமைகளை புரிஞ்சுக்காம இருக்கிறது அவருடைய அந்தரங்க சக்தியினால. ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பகவான் 5 விதமான உன்னதமான உறவுகளை பரிமாறிக்கொள்கிறார். அவை உரிமையாளர், எஜமானர், நண்பர், மகன் மற்றும் காதலர் என்பவையாகும். மேலும் யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியின் உதவியை கொண்டுதான் இந்த ஒவ்வொரு லீலைகளிலும் செயற்படுகிறார். இளைய சிறுவர்களுடன் அர்ஜுனனை போன்ற நண்பர்களுடனும் அவர்களுக்கு சமமான ஒரு நண்பனைப் போலவே அவர் நடந்து கொள்கிறார். மேலும் யசோதா மாதாவின் முன் ஒரு மகனைப் போலவும், இடையர்குல கன்னி பெண்களின் முன் ஒரு காதலரைப் போலவும், மேலும் துவாரகாபுரி ராணிகளின் முன் ஒரு கணவரைப் போலவுமே அவர் நடந்து கொள்கிறார். ஓகே, ஸோ இத்தகைய பக்தர்கள் பகவானை பரமனாக நினைப்பதே இல்லை. ஓகே,
ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் என்னும் தலைப்பை கொண்ட 11ஆம் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஓம் தத் சத். தேங்க்யூ. ஸோ இந்த துவாரகாக்குள்ள அவர் வந்து எப்படி என்ட்ரானாரு, எப்படி வந்து பிரஜைகள் ரிசீவ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு பிரஜைகள் அன்பா இருந்தாங்க, எந்த அளவுக்கு உறவினர்கள் அன்பா இருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் அன்பா இருந்தாங்க, இப்போ கடைசியா முடிக்கும்போது மனைவியர்கள் எந்த அளவுக்கு அன்பா இருந்தாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கிராஜுவலா வந்துட்டு நம்ம வந்து இந்த சாப்டரோடைய அந்த ஒரு ஃப்ளோவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய அந்த ஒரு ஃப்ளோ வந்துட்டு நம்ம இந்த சாப்டர்லயே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அந்த வாத்சல்ய பாவத்துல முதல்ல சாந்தரசம், பிராமணர்கள் வந்து வரவேற்கிறாங்க, அவரை பகவான் தெரிஞ்சு பகவான் சொல்லி புகழ்ந்து வரவேற்கிறாங்க, சாந்தரசம். அப்புறமா வந்துட்டு நிறைய தாசி ரசத்துல இருக்கிறவங்க வந்து வரவேற்கிறாங்க. அந்த பாடகர்கள், டான்ஸ் பண்றவங்க எல்லாமே வந்து. அப்புறமா வந்துட்டு நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா? யார் அது? உத்தவரா? உத்தவர் மாதிரியான நண்பர் நிலையில இருக்கிறவங்க வர்றாங்க. அப்புறமா பேரண்ட்ஸ் கிட்ட போறாரு. அப்புறமா கடைசியா மனைவியர்கள், குழந்தைகள். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாப்டரே வந்துட்டு எப்படி கிருஷ்ணர் இந்த 5 ரசங்கள்லயும் வந்து துவாரகால வந்து அந்த அன்பு பரிமாற்றம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அத்தியாயம் 12 பரிச்சித் மகாராஜனின் பிறப்பு. பதம் 1. ஸோ போன அத்தியாயத்தோட எதுவும் கேள்வி இருந்தா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. பரிச்சித் மகாராஜனின் பிறப்பு. பதம் 1. சௌனக உவாச்ச அஸ்வத்தாம் நோபஸ்ருஷ்டேன பிரம்மசீஷ்ணோரு தேஜசா உத்தராய ஹதோ கர்ப்ப ஈசேனா ஜீவித புனः. மீனாட்சி மாதாஜி. மீனாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. சௌனகர் முனிவர் கூறினார், பரிச்சித்து மகாராஜனின் தாயான உத்தரையின் கற்பை அஸ்வத்தால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மாசிரத்தால் கொடுக்கப்பட்டது. ஆனால் பரிச்சித் மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார். ஓகே. ஸோ இப்போ வந்து சௌனக ரிஷிகள் வந்து இந்த துவாரகாவுடைய என்ட்ரியை பத்தி கேட்கும்போது அவங்களுக்கு சடனா வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு, இல்லையே கிருஷ்ணர் வந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாரு, அதை நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே. அதான் அது என்னது? அது அதாவது அந்த உத்தரையுடைய கர்ப்பத்துல வந்து பரிச்சத்தை காப்பாத்தினாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி தானே அது நடந்துச்சு, அதை விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சௌனக ரிஷிகள் வந்து அதை திரும்ப வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்துட்டாரு, ஆனா அந்த பரிட்சத்தை காப்பாத்தினது அதுக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணர் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ துவாரகைக்கு வந்தார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த விடுபட்ட அந்த சீனை வந்து இப்போ வந்து சூத கோஸ்வாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சௌனகர்கள் அதை வந்து எஸ்பெஷலி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. பிரபுபாதரும் வந்துட்டு இங்கே பர்போர்ட்ல வந்து அதான் சொல்றாங்க, இது வரைக்கும் மற்ற டாபிக்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து மெயின் டாபிக்ல வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பரிட்சித்துடைய தோற்றம், அப்புறம் அவர் எப்படி வந்து சுகதேவ சுவாமியை சந்திச்சாரு, மேலும் அவர் சுகதேவ சுவாமி கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து இனிமே கண்டினியூ ஆகணும். ஸோ அதனால வந்து இப்போ சௌனக ரிஷிகள் பரிட்சித் மகாராஜரை பத்தி வந்து கேட்குறாங்க. அவருடைய ஆட்சியெல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாமே வந்து கேட்குறாங்க. ஓகே. பதம் 2. தஸ்ய ஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனக நிதனம் ச யதைவாசித் ச பிரேத்ய கதவான் யதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மிகவும் நுண்ணறிவுள்ளவரும் மிகச்சிறந்த பக்தருமான பரீட்சித் மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பப்பையில் பிறந்தார், அவரது மரணம் எப்படி சம்பவித்தது, மேலும் மரணத்திற்கு பின் அவர் என்ன கதி அடைந்தார். மகாபுத்தே. மகாபுத்தே அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு புத்திசாலி. யாரு? பரிட்சித் மகாராஜர். பரிட்சித் மகாராஜர் வந்து இனிமே அவருடைய குளோரிஃபிகேஷன் நம்ம வந்து படிப்போம், எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு குளோரியஸான ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இங்க
சௌனக ரிஷிகளே வந்து அவரை வந்து சொல்றாங்க மகாபுத்தே அப்படின்னு சொல்லி. மகாபுத்தே அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ட் உண்டவங்க இருக்கிறவங்க. எதனால அதை வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 7 நாள்ல வந்து மரணம் வருது அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே அத அதை ரெஃப்யூஸ் பண்றதுக்கு அவருக்கு வந்து சக்தி இருக்கு. ஆனா கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, அதை ரெஃப்யூஸ் பண்ணாம அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு எதனால ஏத்துக்கிட்டாருன்னா, என்றைக்குனாலும் இந்த சரீரம் வந்து என்ன ஆக போகுது, ஒரு நாள் வந்து அழியத்தான் போகுது. அதை இந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 7 நாள்ல நம்ம வந்துட்டு லிபரேட் ஆயிடலாமே அப்படின்னு அவரோட இன்டெலிஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணார். நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பகவான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்துல ஒரு டிசிஷன் எடுத்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய கையில சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து எதிர்க்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து நினைப்போம். யார் அது ஒரு சின்ன பையன், அவன் வந்து எனக்கு மேல சாபம் கொடுக்கறதா, எனக்கு அதுக்கு மேலேயே சக்தி இருக்கு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனா பரீட்சித் அந்த மாதிரி இல்லாம அதை வந்து பகவானுடைய கருணையை வந்து ஏத்துக்கிட்டு அந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாரு, அவர் வந்து பகவத் தாமத்தை வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து மகாபக்தி. அதனாலதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம வந்து பலாயிரம் வருடங்களா வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கூட வந்து நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், அந்த ஒரு கான்பிடென்ட் வரலையே, இவர் எப்படி பண்ணாரு, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஸோ பொருளுரை. ஹஸ்தினாபுர மகாராஜன் முன்பு உலக பேரரசராக இருப்பது வழக்கம். அதுதான் வந்து பாரத வருஷத்தோடைய கேபிட்டல். குறைந்தது பரிச்சித் மகாராஜனுடைய மகனின் காலம் வரைக்குமாவது இம்முறை வழக்கத்தில் இருந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பரிச்சித் மகாராஜன் அவரது தாயின் கருப்பையில் இருந்த பொழுது பகவானால் காப்பாற்றப்பட்டார். எனவே ஒரு பிராமணனுடைய மகனின் தீய விருப்பத்தினால் சம்பவிக்க போகும் அகால மரணத்திலிருந்து நிச்சயமாக அவர் காப்பாற்றப்படக்கூடும். பரிச்சித் மகாராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே கலியுகம் செயற்பட துவங்கியது. கலியுகத்திற்கு உரிய முதல் அறிகுறியாக மிகச்சிறந்த பக்தரும் பெரும் நுண்ணறிவு படைத்தவருமான பரிச்சித் மகாராஜன் சபிக்கப்பட்டார். அரசரே ஆதரவற்ற பிரஜைகளை காப்பவர் அவர். அவர்களுடைய நலம், அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவை அவரையே சார்ந்துள்ளன. துரதிருஷ்டவசமாக இழிவடைந்த யுகமான கலியுகத்தினால் தூண்டப்பட்ட துரதிருஷ்டசாலியான ஒரு பிராமணரின் மகன் குற்றமற்றவரான பரிச்சித் மகாராஜனை சபித்து விட்டான். இதனால் 7 நாட்களுக்குள் மரணத்தை சந்திக்க அவர் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. பரிச்சித் மகாராஜன் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர் என்ற பெருமைக்கு உரியவராவார். மேலும் ஒரு பிராமணனின் மகனால் அவர் தகாத முறையில் சபிக்கப்பட்ட போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள பகவானின் கருணைக்காக பிரார்த்தனை செய்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு தூய பக்தர் என்பதால் அதை செய்ய அவர் விரும்பவில்லை. பிராமணரின் மகனால் கொடுக்கப்பட்ட சாபம் நியாயமற்றது என்பதை பரிச்சித் மகாராஜன் அறிந்திருந்தார். ஆனால் அதை தடுக்க அவர் விரும்பவில்லை. ஏனெனில் கலியுகம் தொடங்கிவிட்டதையும் அவர் அறிந்திருந்தார். மேலும் உயர்ந்த புத்திநுட்பம் கொண்ட பிராமண பிரிவினரின் சீரழிவே கலியுகம் துவங்குவதற்கான முதல் அறிகுறியாக இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். காலத்தின் போக்கில் அவர் தலையிட விரும்பவில்லை. ஆனால் பெருமகிழ்ச்சியுடனும் முறையாகவும் மரணத்தை சந்திக்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். எனவே மாமுனிவரும் பகவானின் உயர்ந்த பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியின் சகவாசத்தால் தமது நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஸோ அதான் பிரபுபாதர் வந்து இங்க பொருளுரையில என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிதான் இந்த கலியுகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர் இந்த கலியுகத்துல வந்து என்ன பண்ண விரும்பல. அவர் தன்னுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீட்டிச்சுக்கிட்டு அதுல வந்து வாழ்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கலியுகம் எப்படித்தான் இருக்கும், பேசாம சீக்கிரமா வந்து என்ன பண்ணலாம், பேக் டு கார்டெட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். பதம் 3. தத்கிதம் ஸ்ரோதும் இச்சாமோ கதீதும் யதமன்யசே ப்ருவீன ஸ்ரத்ததானானாம் யஸ்ய ஞானம் அதாச்சுக. நிர்மலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யாருக்கு சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினாரோ அவரையே பரிசுத்த மகாராஜன் பற்றி பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். தயவு செய்து விஷயத்தை பற்றி பேசுங்கள். பரிச்சித் மகாராஜரை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் வந்து விரும்புறாங்க. பொருளுரையில வந்து கூறுதல் கேட்டல் என்னும் முதல் 2 முக்கியமான முறைகளை சுகதேவ கோஸ்வாமியும் பரிச்சித் மகாராஜனும் சிறப்பாக நிறைவேற்றினர். எனவே புகழத்தக்க அவர்களது முயற்சியில்
அவ்விருவருமே வெற்றி அடைந்தனர். உற்சாகத்துடன் இவ்வாறு கேட்பதாலும் கூறுவதாலும் மட்டுமே ஆன்மீக தன்னுணர்வு அடையப்படுகிறது, வேறு வழியால் அல்ல. ஒரு விதமான ஆன்மீக குருவும் சீடனும் இக்கலியுகத்தில் அதிகமாக விளம்பரப்படுத்தப்படுகின்றனர். குருவால் உண்டாக்கப்படும் ஒரு மின்சக்தியை கொண்டு அவர் ஆன்மீக சக்தியை சீடனுக்குள் புகுத்துகிறார் என்றும், சீடன் அந்த அதிர்ச்சியை உணரத் துவங்குகிறான் என்றும் கூறப்படுகிறது. அதிர்ச்சியால் அவன் நினைவிழந்து விடுகிறான். குருவும் தான் சேகரித்து வைத்திருந்த பேரளவேயான ஆன்மீக சொத்தை முற்றிலும் இழந்து விட்டதற்காக அழுது புலம்புகிறார். இக்கலியுகத்தில் இத்தகைய போலியான விளம்பரங்களும் கூட செயல்படுகின்றன. மேலும் இத்தகைய விளம்பரங்களுக்கு பரிதாபகரமான பொதுமக்களும் பலியாகின்றனர். ஸோ பிரபுபாதர் வந்து இங்க தன்னுடைய அந்த மூடை வந்து வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு குருசிட பரம்பரை மூலமா இந்த ஆன்மீக ஞானமானது எல்லாருக்கும் கொடுக்கப்படணுமே தவிர ஜஸ்ட் வந்து ஒரு மன எழுச்சியினால வந்து என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து கொடுக்க முடியாது. அது வந்து உண்மையா இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு அந்த மாதிரி தன்னுடைய ஆன்மீக சக்தியை கொடுத்து அவரை வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஆன்மீக சக்தியை கொடுக்கறதுனால அவருக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஆகுமா? இல்ல, அது ஒரு தீட்சை முறை இல்லையா? அந்த மாதிரி அவங்க தீட்சை கொடுப்பாங்க. அப்புறமா வந்து அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு, ரியலா அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சக்தியை அந்த சீடனுக்குள்ள கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அந்த சக்தியை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீடனுடைய வாழ்க்கை முற்றிலுமா ஆன்மீகரமானதா இருக்கணுமா இல்ல பௌதிகரமானதா இருக்கணுமா? சொல்லுங்க. ஆன்மீக ரீதியா இருக்கணும். ஆன்மீக ரீதியா இருக்கணும். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி தீட்சை வாங்கினவங்களுடைய லைஃப் நம்ம பார்த்தா உண்மையிலேயே அப்படி ஆன்மீகமா அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா? அப்படி எதுவும் மாறுற மாதிரியே இருக்காது இல்லையா? பிரபு மாறி இருக்கோம் பிரபு. அதனால வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பிரபு. அப்படியா? நீங்க என்ன ஜக்கியோடைய ஃபாலோயர்ஸா? நான் அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பிரபு இங்க எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து இதுதான், இவர் தானே பிரபு, விவேகானந்தர். அதுல தானே பிரபு இப்படி நடக்கும் பிரபு. அவங்க குரு வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாரு, ஒரு லைட் ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு, உடனே மயக்கம் போட்டாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, பரவாயில்ல. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி வந்து தீட்சை வாங்கினவங்களுடைய லைஃப்பை பார்த்தோம்னா அவங்க வந்து திரும்பவும் நார்மலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில பெரிய எந்த ஒரு மாற்றமும் வரல. அப்படின்னா அவர் வந்து அந்த சக்தியை கொடுத்தாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும் இல்லையா? அப்போ அது ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மேஜிக் இல்லை ஒரு ட்ரிக்ஸ் ஏதோ ஒன்று, அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ற மாதிரி பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த வைப்ரேஷன் ரியலாவே வந்து ஃபீல் பண்ணியிருந்தா, ரியலாவே இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து என்ன பண்ணணும், அவங்க கேரக்டர்ல சேஞ்ச் இருக்கணும். அவங்களுடைய அந்த ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஆன்மீகமான ஒரு மெச்சூரிட்டி அவங்கக்கிட்ட வந்து இருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம பார்க்க முடியல. ஸோ அதனால ஆன்மீக ஞானம்ங்கிறது எப்படிதான் கொடுக்க முடியும், இந்த மாதிரி சிரவணம் கீர்த்தனம் மூலமா தான் அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியுமே தவிர ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கரண்ட் ஷாக் கொடுக்கறதுனால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பதம் 4. சூதவாச்ச அபீபலத் தர்மராஜா பித்ருவத் ரஞ்சயன் பிரஜா நிக்ஸ்புருக சர்வகாமேப்ய கிருஷ்ணபாதானுசேவயா. நீலாம்பரி மாதாஜி, நீலாம்பரி மாதாஜி. பிரேமராஜா பிரபு படி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்டிர மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக வழங்கினார். அவர் தமது தந்தையை போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புலன் நுகர்வுகளில் இருந்தும் அவர் விடுபட்டிருந்தார். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஸோ யுதிஷ்டிர மகாராஜருடைய
ஆட்சி முதல்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்க வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு. இப்ப அவங்க கேட்டது வந்து பரிஜித் மகாராஜரை பத்தி தான். அப்ப பரிஜித் மகாராஜருடைய அந்த குணநலன்களை முதலே வந்து சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம இங்க என்ன பண்றாரு சூத்த கோஸ்வாமி, தர்மராஜரை பத்தி வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் எந்த பரம்பரையில இருந்து வந்தார் அப்படின்றத சொல்றது. ஓகே. பிரபு அவங்கதான் பிரபு வழிகாட்டி அவரை வளர்த்திருக்காங்க. ஒரு ஆட்சி காலத்துல தான் பிரபு எல்லாமே அருமையா சிறப்பா நடந்தது. இயற்கையெல்லாம் தன்னுடைய வளங்களா இருக்கு, வரியா செலுத்துது. அதனால சொல்றாங்க பிரபு. ஓகே. எப்படி கிருஷ்ணரும் பீஷ்மரும் அந்த வழிகாட்டி யுதிஷ்டர் ஒரு ஆட்சி நடத்தினாரோ அந்த மாதிரிதான் பிரபு இப்போ யுதிஷ்டர் வந்து கைட் பண்ணி பரீட்சித் மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஓகே. முரளிதர் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க ப்ரோ, இதுக்கு ஆன்சர். எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ரோ, புரியல கேள்வி. தப்பா எடுத்துக்காங்க, உங்க மாதாஜி தான் உங்ககிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சரி சொல்லுங்க பிரபு. ஓகே. எதனால இங்க வந்து யுதிஷ்டருடைய ஆட்சியை பத்தி சொல்றாங்க? பரிச்சித் மகாராஜை பத்தி தானே கேள்வி கேட்டாங்க, அவரை பத்தி சொல்லாம ஏன் வந்து யுதிஷ்டரை பத்தி சொல்றாங்க? ஏன்னா பரீட்சித் மகாராஜன் வந்து யுதிஷ்டிர மன்னரோட அந்த ஆட்சியை தான் வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க, அதனால. ஓ, வெரி குட், வெரி குட். அதுவும் வந்து ஒரு காரணம் சொல்லலாம். அவருடைய கைடன்ஸ்ல இருக்கிறாருன்றதுனாலையும் ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்னு, யுதிஷ்டருடைய ஒரு ஆட்சி காலம் எப்படி பொற்காலமானது, எப்படி நல்லா பண்ணாருன்றத சொன்னா, அப்போ அடுத்து வந்து பரிச்சித் மகாராஜரை பத்தி சொல்லும் போது, அப்போ பரிச்சித் மகாராஜர் எந்த அளவுக்கு யுதிஷ்டரை விட நல்லா வந்து பண்ணாருன்றது நமக்கு தெரியும். அப்போ இத பத்தி சொல்லல அப்படின்னு சொன்னா, இவரை விட நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. ஸோ அதனால முதல்ல யுதிஷ்டிரருடைய ஆட்சியை பத்தி இங்க வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரையே ஃபாலோ பண்ண அந்த பரிச்சித் அவருக்கும் மேல நல்லா ஆட்சி பண்ணாருங்கிறதையும் அடுத்து வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்லுவார். ஓகேவா? சோ இப்ப ஹரேகிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மேடம். பிரபு அவர் சிறு பாலகனா அந்த சமயத்துல இருந்ததுனால அப்ப வந்து ஆட்சி புரிஞ்சது யுதிஷ்டிர மகாராஜர்ன்றதுனால இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து அவரை பத்தி பெருமையா சொல்றாங்களா பிரபு? ஏன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க தானே பிரபு ஆட்சி பண்ணாரு. ஓகே தான். பட் ஆனா நான் கேட்ட கேள்வி வந்து பரிச்சித் மகாராஜரை பத்தி மட்டும்தான். அப்ப ஸ்ட்ரைட்டா பரிச்சித் மகாராஜர்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா யுதிஷ்டிரரை பத்தி சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்றத நான் கேட்டேன். அப்பதான் அந்த கம்பேரிசன் பண்ண முடியும், அதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானத்தை பரிஷத் மகாராஜ் யுதிஷ்டிர மகாராஜ் அறிஞ்சதுனால அவரை பத்தி சொல்லும் பரிஷத் மகாராஜ். ஓகே, தேங்க்யூ. பொருளுரை. நமது முன்னுரையில் குறிப்பிடப்பட்டு உள்ளதை போல் உலகில் துன்புறும் மனித வர்க்கத்திற்கு கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் தேவையாக உள்ளது. மேலும் எல்லா தேச தலைவர்களும் அவருடைய சொந்த நன்மைக்காகவும் சமூகத்தின் நன்மைக்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை பயில வேண்டும் என நற்குண சொரூபமாகிய யுதிஷ்டிர மகாராஜரின் உதாரணத்தால் இது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இந்தியாவில் மக்கள் ராமராஜ்யத்தை விரும்புகின்றனர். ஆனா ஏனெனில் பரமபுருஷராகிய அவர் சீரிய அரசராக ஆட்சி புரிந்தார். மேலும் இந்தியாவின் அரசர்கள் அல்லது பேரரசர்கள் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியின் அபிவிருத்தியையும் கருத்தில் கொண்டு உலகத்தின் தலையெழுத்தையே ஒழுங்குபடுத்தினர். இங்கு பிரஜா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இச்சொல்லின் இலக்கணப்படியுள்ள கருத்து பிறந்தது என்பதாகும். பூமியில் நீர்வாழ் பிராணிகளில் இருந்து பக்குவமடைந்த மனிதர்கள் வரை பல உயிரினங்கள் உள்ளன. இவை அனைத்துமே பிரஜைகள் என்றுதான் அறியப்படுகின்றன. இக்குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவர் பிறப்பெய்திய அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாட்டனார் என்பதால் அவர் பிரஜாபதி எனப்படுகிறார். இவ்வாறாக பிரஜா எனும் சொல் இப்பொழுது உபயோகிக்கப்படுவதை விட பரந்த நோக்குடன் உபயோகிக்கப்பட்டது. ஸோ பிரபுபாதர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையுமே ஒரு ராஜா வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து பிரஜையாவே தான் பார்க்கணும். ஸோ அந்த ரூல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒண்ணுதான். அது வந்து ஒரு விலங்குக்கு ஒண்ணுனா ஒரு நியாயம், மனிதருக்கு ஒண்ணுனா ஒரு நியாயம் அப்படின்னு கிடையாது. மேபி நீங்க தமிழ்ல வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்து படிச்சிருந்திருப்பீங்க மனுநீதி சோழன் ஒரு ராஜாவை பத்தி. மனுநீதி சோழன் வந்து என்ன பண்றாரு, அவருடைய பையன் இளவரசர்
ஒரு கண்ணுக்குட்டியை வந்துட்டு ரதத்தினால வந்து ஏத்தி கொன்றுறாரு. இருக்கு பிரபு. சித்திர கதையில 2வது 3வது சித்திர கதையில சொன்னாங்க பிரபு. சிபி சக்கரவர்த்தி கதை சரிங்களா? சோ மனுநீதி சோழன் வந்து என்ன பண்றாரு, அந்த பசு வந்து நியாயம் கேட்டு வந்தபோது ஒரு உயிருக்கு சமம் இன்னொரு ஒரு உயிர் தான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அந்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு நான் மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன, ஆட்டுக்கறி என்ன, ஆமக்கறி சாப்பிட்டா என்ன அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அது தனிப்பட்ட ஒருத்தனுடைய சுதந்திரம்னு வந்து பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே, சோ இதுதான் வந்து ஒரு அரசன் அப்படின்னு சொன்னா எந்த உயிரையும் பாரபட்சமா பார்க்காம எல்லா ஜீவராசிகளையுமே தன்னுடைய சொந்த மகன் மாதிரி வந்து கருதணும். அதுதான் அரசருடைய ஒரு கடமை. ஆனா இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, அரசாங்கமே வந்துட்டு கசாப்பு கூடங்களை வந்து நடத்திட்டு இருக்கு. அதுல வந்துட்டு நம்பர் 1 நாங்க அப்படின்னு வேற பெருமை. இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்துல வந்து எப்படி அமைதியும் செழுமையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்? எத்தனையோ ஜீவராசிகளுடைய அந்த உயிர் பயத்தினால அவங்களுடைய அழுகுரல், அந்த மரண ஓலம், அது வந்து இந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சிருக்கும் போது எப்படி வந்து அமைதி வந்து இந்த பிரபஞ்சத்துல வர முடியும்? அது வந்து இவங்க யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் மக்களுக்கு வந்துட்டு ஒரு உயிரை வந்து கொல்றோம்ன்ற அந்த ஒரு சென்ஸ் இல்லாததுனால அதே மாதிரியே மனிதனையும் ஈஸியா வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சோ அதனாலதான் அது தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு வந்து இந்த மிருகம் கொல்லப்படுறத வந்து ஒருத்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டாரு அப்படின்னா நாளைக்கு மனிதர்கள் கொல்லப்படுவதையும் அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 2மே ஒண்ணுதான். அது ஆடு, இது மனுஷன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அதனால அது இப்பவே வந்துட்டு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறத அரசாங்கம் வந்து உணரணும். இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப சர்வசாதாரணமா வந்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுவும் சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல்ல போயிட்டு கண்ணெடுத்து சுட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? ஏன்னா அந்த உயிரோடைய ஒரு வேல்யூ தெரியாததுனால. நீங்க வந்து ஸ்கூல்லயே வந்து இது வெறுமனையே வந்து ஒரு கெமிக்கல், பஞ்ச் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தா, அப்ப கெமிக்கலை வந்து தண்ணியில போட்டா என்ன பண்ணா என்ன? அதுக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும்? அப்படிதான் வந்து கத்துக் கொடுக்குறோம் நம்ம ஸ்கூல்ல. இந்த உடல் வந்து வெறுமனே ஒரு கெமிக்கல்னால ஆனதுன்னு சொன்னா அப்ப அவனுக்கு என்ன வேல்யூ தெரியும் இந்த உடலை பத்தி? அவர் உயிர் இந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்குங்கிறத பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? பதம் 5. சம்பத்கிருதவோ லோகோ மகிஷி பிராதரோ மகி ஜம்புத்விபாதிபத்யம் ச ஜசஸ்ச த்ரி திவம் கதம். சூர்யா பிரபு படிக்கிறீங்களா? ஸ்ரீனிவாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டவத் நமஸ்காரம். யுதிஷ்ட மகாராஜானின் பௌதீக உடைமைகள் உயர்ந்த கதியை அடைவதற்குரிய யாகங்கள், அவரது ராணி, அவரது இடையராத துணைவர்களாக இருந்து, அவரது சகோதரர்கள், அவரது பரந்த நிலம், அவரது மண்ணுலக ஆட்சி மற்றும் அவரது புகழ் போன்றவைகளை பற்றி செய்தி ஸ்வர்க லோகங்களுக்கு எட்டியது. ஹரே கிருஷ்ண பிரபு. யுதிஷ்டருடைய ஆட்சியை பத்தி வந்து சொர்க்கத்திலேயே வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அப்போ மண்ணுலகத்துல நடக்கக்கூடிய ஆட்சியை பத்தி சொர்க்கலோகத்துல வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாரு. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு ஹைலி வந்து குளோரிஃபிகேஷன் யுதிஷ்டருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ராஜ்யத்தை வந்து நடத்தின ஒருத்தரை விட இன்னும் ஒருத்தர் வந்து அதுக்கும் மேல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னா யோசித்து பாருங்க. ஸோ அதுதான் பரிச்சித். ஸோ அதுக்கு தான் வந்து இங்க யுதிஷ்டருடைய ஒரு குளோரி வந்து இந்த அளவுக்கு சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஏன்னா பரிச்சித் அதுக்கு மேல ஒண்ணு பண்ணாரு. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய சகோதரர்கள் எல்லாரு கூடயும் சேர்ந்து வந்து என்ன பண்றாரு, இந்த பூமியை வந்து ஆட்சி பண்றாரு. ஸோ அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், நான் தான் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுல அவர் தன்னுடைய சகோதரர்களுடைய கருத்தை வந்து கேட்காமலோ இல்லைன்னா நிராகரிச்சுட்டு அவர் சொந்த இஷ்டத்துக்கு வந்து செயல்பட்டாரு அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர்கள்கிட்டையும் கருத்து கேட்டு அவங்களுடைய கருத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்து நடந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி
நம்மளும் வந்து என்ன பண்ணோம், பக்தர்களுக்கு நடுவுல வந்து ஒரு டீமா வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒருத்தருடைய கருத்துக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம அது நீங்க என்ன சொல்றது, நான் தான் இதுக்கு வந்து லீடர், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்லாம் வந்து பேசணும்னா அது வந்து நல்லது கிடையாது. யுதிஷ்டிரர் வந்து தர்மம் தெரிந்தவர். எது சரி எது தப்புன்னு யாருக்காவது தர்மத்துல சந்தேகம் வந்தா யுதிஷ்டிரத்தை வந்து கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து கைடன்ஸ் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவரே வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர்கள் கூட கலந்து ஆலோசிச்சுதான் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு தர்மம்னா என்னன்னே வந்து முழுசா தெரியாது. அப்படிப்பட்ட நாம வந்து நம்ம இண்டிவிஜுவலா வந்து செயல்படணும்னு நினைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? நான் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நானே தான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது டோட்டலா ராங். பொருளுரை: செல்வந்தராக உள்ள ஒரு சக்தி வாய்ந்த மனிதனின் பெயர் மற்றும் புகழ் ஆகியவை மட்டுமே உலகமெங்கும் அறியப்படுகின்றன. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜரின் நல்லாட்சி, பௌதீக உடைமைகள், பெருமைக்குரிய மனைவி திரௌபதி, அவரது சகோதரர்களான பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரின் பலம் மற்றும் ஜம்பு தீபம் எனப்படும் உலகின் மீதிருந்த அவரது திடமான ஆட்சி முறை ஆகியவற்றின் காரணத்தால் அவரது பெயரும் புகழும் சொர்க்கலோகங்களையும் எட்டியது. அவருடைய புகழ் சொர்க்கலோகத்துக்கு எட்டுனதுக்கு காரணம் என்னன்னு இங்க பிரபுபாதர் வந்து நமக்கு நல்லா எடுத்து காட்டுறாங்க. அதாவது அவருக்கு மட்டும் குளோரிபிகேஷன் வர்ற மாதிரி அவர் பார்த்துக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, தன்னை சார்ந்த எல்லாருக்குமே புகழ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். அவர் யுதிஷ்டிரர் வந்து ராஜா ஆயிட்டாருங்கிறதுக்காக யாரை பத்தியும் வந்து பேசக்கூடாதுன்னுலாம் வந்து சொல்றது கிடையாது. அவர் தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பிரஜைகள் அவங்க எப்படி இருந்தாங்க, இது எல்லாம் அவங்களுடைய புகழ் வந்து என்ன பண்றாரு, அதையும் வந்து அவர் பரப்புறார். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு லீடர் குவாலிட்டி. அவர் வந்து தன்னை கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தன்னை விட ஒரு புகழ் வந்துருச்சா வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரியான ஒரு லீடர் கிடையாது. யாராவது ஒரு லீடருக்கு முன்னாடி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டிட்ட இன்னொரு ஒரு சாதாரணமா ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு டிவோட்டி போயிட்டு, பிரபு நீங்க ரொம்ப நல்லா கிளாஸ் கொடுக்குறீங்க ப்ரோ, உங்க கிளாஸ் மாதிரி நாங்க வேற யார் கிளாஸும் கேட்டதே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் என்ன பண்ணுவாரு, அவரை இனிமே கிளாஸ் கொடுக்கவே விட மாட்டாரு. ஏன்னா என் முன்னாடியே உன்னைய பத்தி புகழ்ற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி அதுலயும் வந்து பார்ப்பாங்க. இப்ப எல்லாமே என்ன பண்றோம், எல்லாருமே அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல பார்ப்பாங்க, ஒரே கோவில்ல பல பிரம்மச்சாரிஸ் இருப்பாங்க, இல்ல பல பக்தர்கள் வந்து கிளாஸ் கொடுப்பாங்க. அப்ப யாரோட கிளாஸ் அதிகமா வியூ போகுதுன்னு பார்ப்பாங்க. ஓஹோ, இவரோட கிளாஸ் அதிகமா நம்மளோட வியூ போகுதா, இனிமே அப்போ வர கிளாஸ் கொடுக்க விடாதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. என்ன, ஒருத்தருக்கு பகவானோட கருணையினால இந்த பிறவில அவருக்கு ஒரு புகழ் கிடைக்கணும்னு இருந்தா அது கிடைக்குது போகுது, அது பகவானுடைய விருப்பம். அதுல போய் நம்ம வந்து புகழ்ந்து அதை வந்து புகுந்து அதை தடுத்து என்ன பண்ண போறோம்? ஜெகன் பிரபு எதுவும் சொல்லணும்னு விரும்புறீங்களா? இல்ல 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 நீங்க எதுவும் பாதிக்கப்படல? இல்ல இல்ல பிரபு நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் பிரபு அந்த மாதிரிலாம். ஐ அம் சோ சாரி. யாருமே பாதிக்கப்படாம இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் பிரபு. ஓகே, பதம் 6. கிம் தே காமசுரஸ் பார்கா முகுந்த மனசோ த்விஜா அதிஜக்ரூர்முதம் ராஜ்ன சிதீதஸ்ய யதேதரே. பிரேமராஜா பிரபு. பிராமணர்களே, அரசரின் செல்வம் சொர்க்கவாசிகளும் அடைய விரும்பும் அளவிற்கு அவ்வளவு வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அதை தவிர வேற எதுவும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. ஸோ ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ தொடர்ச்சியா வந்து யுதிஷ்டிரருடைய அந்த ஆட்சி எந்த அளவுக்கு குளோரியஸுங்கிறத வந்து சொல்றாங்க. அவ்வளவு தூரம் அவருக்கு வந்துட்டு ஒரு செல்வம், பேர், புகழ் எல்லாமே இருந்தா கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எதுல இருந்து கிடைக்குது, அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுல இருந்து தான் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம பலமுறை வந்து என்னது பௌதிகமா ரொம்ப ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்ககிட்ட இருந்தே நம்ம வந்து இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அனுபவத்திலேயே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சொன்ன வாங்கிட்டியா? அவங்கள மீட் பண்ணுங்க. சரி சரி.
நான் சொன்னது யா ஸோ யுதிஷ்டிரர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு செல்வம், ஒரு ஆட்சி, அதிகாரம் இது எல்லாமே இருந்தா கூட அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறது வந்து எதுல? பகவானுடைய பக்தி தொண்டுல. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைத்தது. அவருக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான், அவரு வந்து இறந்துட்டார். அப்போ அவர் வந்து ஏகப்பட்ட கோடி கோடினா வந்துட்டு 1000 கோடி சொத்து இருக்கும். அவ்வளவு சொத்து இருந்து ஒரே ஒரு பையன் தான் இருந்தான், அந்த பையன் இறந்தான். இப்போ அவ்வளவு சொத்தும் அவர் வந்து என்ன பண்றதுன்னு அவருக்கு வந்து தெரியல. அது சொத்து போறது இருக்குதோ அது 2வது பட்சம். ஆனா இருந்த ஒரே ஒரு பையனும் வந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு தூரம் வந்து வருத்தம் இருக்கும். அவர் யாருக்காக இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்தினாரோ அவனே இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு செல்வம் இருந்தா கூட அவருக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இந்த பௌதிக உலகத்துல அதிகமா இருக்கு. ஆனா அதனாலதான் யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்றாரு, அவர் நமக்கு வந்து ஒரு உதாரணம் அமைச்சு காமிக்கிறாரு. இவ்வளவு பௌதிக செல்வம் இருந்தா கூட நமக்கு அதனால சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போறது இல்ல. நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் எதுலதான் கிடைக்கும்? பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுலதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணத்தை வந்து அமைச்சு காமிக்கிறார். ஓகே, பொருளுரை. உலகில் ஜீவன்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 2 உள்ளன. ஒருவன் பௌதிகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவன் புலனுகர்வால் மட்டுமே திருப்தி அடைகிறான். ஆனால் பௌதிக குணங்களின் பந்தத்தில் இருந்து ஒருவன் விடுபட்டிருக்கும் பொழுது அவன் பகவானின் திருப்திக்காக அன்பு தொண்டு செய்வதால் மட்டுமே திருப்தி அடைகிறான். ஸோ அதுதான் ஒரு பக்தனுக்கும் கர்மிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். பக்தன் வந்து பகவானுடைய சேவையில சாட்டிஸ்ஃபைட் ஆவான், பௌதிகவாதி புலனின்பத்துல வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவான். நம்ம வந்து டிவோஷன் லைஃப்ல இருக்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுல இருந்து கிடைக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து யாராவது என்னை வந்து குளோரிஃபை பண்ணா எனக்கு கிடைக்குதா, இல்ல யாராவது எனக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா, இல்ல எதுவுமே இல்லை, எனக்கு வந்து பகவானுக்கு சர்வீஸ் செய்யறதுலயே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து நம்மளை செக் பண்ணிக்கணும். ஓகே, தொண்டு செய்து கிடைப்பதுதான் ஜீவராசியின் உண்மையான நிலை என்பதே இதன் பொருள். ஸோ நேச்சுரலாவே ஜீவராசி வந்து தொண்டு செய்துக்கிட்டு தான் இருக்கணுங்கிற பட்சத்துல அந்த செயலை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஒரு செயலை செய்யும் போது அப்ப அது என்ன ஆகுது? அது ஜீவாத்மாவினுடைய இயற்கைக்கு எதிர்த்தன்மையான ஒரு செயலா மாறுது. அப்ப ஜீவராசியோடைய அந்த ஜீவாத்மாவோட தன்மைக்கு எதிரான ஒரு செயல் செய்யும் போது அந்த ஜீவாத்மா எப்படி வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால அது நேச்சுரலாவே அது வந்து என்ன ஆகாது, அது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது. ஸோ புறச்சக்தியின் சூழ்நிலைகளால் மாயைக்கு அடிமையாகியுள்ள ஒருவன் தானே தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறாக எண்ணுகிறான். ஆனால் உண்மையில் தொண்டு செய்யப்பட வேண்டியவன் அவன் அல்ல. அவன் காமம், ஆசை, கோபம், பேராசை, தற்பெருமை, வெறி மற்றும் பொறாமையின்மை போன்ற புலன்களின் தொண்டனாக இருக்கிறான். ஆக்சுவலா தனக்கு தொண்டு செய்யப்படணும்னு நினைப்பான். அங்க அது சென்டென்ஸ் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரபு கரெக்டா அவன் தானே தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறாக நினைக்கிறான். செய்ய வேண்டியவன் இல்லை, செய்யப்பட வேண்டியவன் தானே கொடுத்திருக்கு. அப்ப கரெக்ட். தானே பல தனக்குன்னு ஒண்ணா கொடுக்கணும். தனக்கு தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறு. ஹரே கிருஷ்ணா. இங்கிலீஷ் புக் யாராச்சும் வச்சிருந்தா பாருங்க பிரபு. இங்கிலீஷ் புக்ல இருக்கு. ஏன்னா சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு, தானே தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறாக நினைக்கிறாங்கிறது அது எப்படி சரியா இருக்க முடியும்? அவனுக்கு ஹரகிருஷ்ணன் பிரபு, அது வந்து தனக்கு பிரபு தானேன்னு போட்டிருக்காங்க. அதான் நிறைய இடத்துல பாகவதத்துல கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பா இருக்கு பிரபு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த அடுத்த பேராவை பாருங்க.
ஜட உலகம் பட்டினி கிடக்கும் ஜீவராசிகள் நிறைந்ததாக உள்ளது. இந்த பசி நல்ல உணவுக்காகவோ புகலிடத்துக்காகவோ அல்லது புலனுணர்ச்சிக்காகவோ உள்ளது அல்ல. இப்பசி ஆன்மீக சூழ்நிலைக்காக உள்ளதாகும். நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து ஏன் பகவான் எல்லாத்தையும் பட்னியா போட்டுக்கிறார்? கடவுளுக்கு வந்து கண்ணு இல்லையா? எல்லாருக்குமே வந்து நல்லா சாப்பாடு கொடுக்கலாம்ல, உங்க கடவுள் ஏன் எல்லாரையும் வந்து பட்னியா போடுறாரு? இப்படின்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்போம். பிரபுபாதர் இங்க நல்லா அருமையான ஆன்சர் கொடுக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ஆன்மீகத்தை பத்தின ஒரு தேடலுக்கு வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பகவான் ஏற்படுத்துறாரே தவிர அவங்கள வந்து தண்டிக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கலன்னா அவங்க வந்து வாழ்க்கையை பத்தின ஒரு யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே புலனின்பத்திலேயே இருப்பாங்க. ஸோ அதான் உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலனுகர்வு பொருட்கள் ஆகியவற்றின் பற்றாக்குறையினால் தான் உலகம் அதிருப்தி அடைந்துள்ளது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இது அறியாமையாகும். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஜீவராசிகளுக்குள்ள ஆன்மீக தாகம் பௌதிக தாகமாக தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் எல்லா பௌதிக திருப்திகளையும் உடையவர்கள் இன்னமும் பசியுடன் இருப்பதை முட்டாள் தலைவர்களால் காண முடியவில்லை. அருமையா சொல்றார். எல்லா பௌதிக திருப்திகளையும் உடையவர்கள் இன்னும் பசியுடன் இருப்பதை முட்டாள் தலைவர்களால் காண முடியவில்லை. அது எப்படி? எல்லா பௌதிக திருப்திகளையும் உடையவர்கள் இன்னும் பசியுடன் எப்படி இருப்பாங்க? இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா போதுன்னு நினைக்கிறோம். ஆனா போதுன்னு நினைக்காம ஆசைகள் அதிகமா. மத்தேஜி உங்க லைன் ரொம்ப பேட்டா இருக்கு மத்தேஜி. ஓகே, தேங்க் யூ. சோ பிரபுபாதர் அடுத்த ஆன்சர் சொல்றாங்க. அது உண்மையான ஆன்மீகமான உணவு, புகலிடம், தற்காப்பு இதுதான் வந்து தேவையான ஒண்ணு, மத்தபடி இல்லை அப்படின்னு பிரபுபாதர் நீங்க சொல்றாரு. ஓகே, பதம் 7. மாதுர்கர்ப்ப கதோ வீர ச ததா பிரபுநந்தன ததர்ஷ புருஷம் என்னது புருஷம் கஞ்சித் தஹ்யமானோ ஸ்திர தேஜசா. ராஜலட்சுமி மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. மொழிபெயர்ப்பு. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிறகு புத்திரரே, சௌனகர் மாவீரரான குழந்தை பரீட்சித் அவரது தாயான உத்தராவின் கர்ப்பப்பைக்குள் இருந்த பொழுது அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தகிக்கும் வெப்பத்தினால் துன்பப்பட்டு கொண்டு இருந்த அவரால் பரமபுருஷர் தன்னை நோக்கி வருவதை காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ சௌனகர் அதாவது சூத கோஸ்வாமி வந்து பேசுறாரு யார்கிட்ட? பிருகுநந்தனா யாரு? அதான் சௌனகர். பிருகு புத்திரரே அப்படின்னா சௌனகர். ஓகே, அப்ப அவர்கிட்ட வந்து சொல்றாரு என்னாச்சு அப்படின்னு தெரியுமா? இப்பதான் வந்து அவங்க கேட்ட கேள்வி உள்ள வர்றாரு. ஸோ அப்புறம் பரிச்சித் மகாராஜர் வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது அஸ்வத்தாமன் என்ன பண்றான்? பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அஸ்வத்தாமன் வந்து யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டு அந்த கூடாரத்துக்கு போய் என்ன பண்றான்? அந்த உப பாண்டவர்கள் அதாவது பாண்டவர்களுடைய 5 குழந்தைகளையும் வந்து தலையை வெட்டிடுறான். ஆக்சுவலா வந்து பீமன் வந்து துரியோதனனை கூட சண்டை போட்டு கதாயுத்தத்துல அடிச்சு எலும்பெல்லாம் உடைச்சு துரியோதனன் படுத்த படுக்கையா இருக்கான். அதை பார்த்து அஸ்வத்தாமனுக்கு தாங்க முடியல. என்னுடைய நண்பன் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இப்ப ராஜ்யமும் போயிருச்சு, இவனும் இறந்துருவான் போல தெரியுது, இவனுக்கு ஏதாவது வந்து ஒரு நான் நல்லது பண்ணணுமே நினைச்சு என்ன பண்றான் அஸ்வத்தாமன்? அதுக்காக பழி வாங்குறதுக்காக அந்த இரவு நேரத்துல மகாபாரதத்துல அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அற்புதமா பயங்கர ஃபெரோசியஸா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. யார் 3 பேர் வந்து அந்த கூடாரத்துக்குள்ள போறாங்க. அஸ்வத்தாமன், அப்புறமா வந்து கிருப்பாச்சாரியார், அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாரு கூட இன்னொருத்தர் போறாரு, பேர் மறந்துட்டேன் நான். ஸோ அந்த 3 பேர் உள்ள போறாங்க. அதுல அஸ்வத்தாமனுடைய அந்த ஃபிரோசியஸ் வந்து பார்த்தா அப்படியே காலாக்னி அந்த அவங்க பாண்டவருடைய கூடாரத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. சிவபெருமான் ருத்ரதாண்டவானா எப்படி இருக்குமோ அப்படி வந்து அஸ்வத்தாமன் உள்ள வந்து எல்லா அந்த காவலாளிகளையும் வந்து கொன்னு
அவன் வந்து பாண்டவருடைய குழந்தைங்க தலையை தூங்கிட்டு இருந்த குழந்தைங்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போய் வந்து துரியோதனுக்கு முன்னாடி போட்டான். ஸோ அது வந்து துரியோதனன் சந்தோஷப்படுவான்னு நினைச்சான். ஆனா துரியோதனனே வந்து திட்டினான், ஆடா பாவி, எங்க வம்சத்துல இருந்தது மிச்சமே அந்த 5 குழந்தைங்க தான்டா, அவங்களே நீ ஏன்டா கொன்ன அப்படின்னு சொல்லி துரியோதனனே திட்டுவான் அந்த நேரத்துல. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது விஷயம் வந்து பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் தெரிய வந்து அவங்க 2 பேரும் போய் அஸ்வத்தாமனோட சண்டை போட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் 18வது அத்தியாயத்துல வரும்னு நினைக்கிறேன். ஸோ குந்தி வந்து என்ன பண்றாங்க, நம்ம குருவுடைய பையன் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்புறம் தான் அந்த இன்னும் பழி வாங்கணுங்கிறதுக்கு அவங்க வம்சத்துல இன்னும் மிச்சம் உத்தரையோடைய கற்பத்துல ஒரு குழந்தை இருக்கு, அவனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து என்ன பண்றான், அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து போடுறான். அப்பதான் வந்து உத்தரா வந்து ஆஹ் பகவானை நோக்கி வந்து பிரார்த்தனை பண்றாங்க, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறமா பகவான் வந்து என்ன பண்றாரு, உத்தரையுடைய பிரார்த்தனையினால பரீட்சித்தை வந்து காப்பாத்துறதுக்காக அடுத்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறதா இனிமே வரப்போகுது. ஓகே, 18. அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீவ்ய தர்ஷனம் ஷியாமம் தடித்வாசசம் அச்சுதம். மொழிபெயர்ப்பு சில ராஜலட்சுமி தேவி. பக்தி ஜெய். அவர் பகவான் கட்டை விரலில் அளவுக்கு மட்டுமே இருந்த போதிலும் திவ்யமானவராக இருந்தார். அவர் மிகவும் அழகான நிறம் உள்ள அழிவற்ற உடலை பெற்றிருந்தார். அவர் மின்னலை போன்றதொரு மஞ்சள் நிறை ஆடையையும் பிரகாசமான தங்க கிரீடத்தையும் அணிந்திருந்தார். கோலத்தில் அணிந்திருந்த கோலத்தில் குழந்தைக்கு காட்சி அளித்தார். ஓகே, 19. ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் சதாக்ஷம் கத பாணிம் ஆத்மன சர்வதோ திசம் பரிபிரம்மந்தம் உல்காபம் பிராமயந்தம் கதாமுகு. பிரதிரூப மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. பகவான் 4 கரங்களுடனும் உருக்கிய தங்கத்தாலான காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போல் சிவந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்த பொழுது அவரது கதாயுதம் எரி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி வந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் பகவான் வந்து இப்போ பரீட்சித் மகாராஜருக்கு முன்னாடி வந்து தோன்றி இருக்கிறாரு. அவர் எந்த மாதிரியான தோன்றியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. ஸோ அங்குஷ்ட மாத்திரம்னா என்ன, கட்டை விரல். இந்த கட்டை விரல் சைஸுக்கு தான் வந்து பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால இது வந்து பரமாத்மா நினைச்சுக்க தேவையில்ல, கிருஷ்ணர் வெளியில இருந்த கிருஷ்ணர் இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, அவரே இந்த ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவர் வந்து போறாரு. பர்பட்ல ப்ரோபார் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, 4 கை ரூபத்தோட வந்து இருக்கிறார். கிருஷ்ணர் வந்து 2 கை ரூபத்துல தானே இருப்பாரு, ஆனா இங்க வந்து என்ன பண்றாரு, 4 கை ரூபத்தோட வந்து இருக்கிறார். எதனால 4 கை ரூபத்தோட இருக்கிறாரு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி. ஸோ அந்த நேரத்துல வந்து பகவான் அந்த மாதிரி ஒரு ஆயுதங்களோட வந்து இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால பகவான் அந்த நேரத்துல 4 கையில வந்து எடுத்துக்கிட்டார். நீங்க வந்து கிருஷ்ணருடைய இந்த கடைசி பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வந்து திடீர்னு 4 கரங்களை வந்து வெளிப்படுத்துவார். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அது வந்து தேவைப்படுது. ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஒரு கான்வர்சேஷன்ல கூட அஸ்வத்தாமனை தண்டிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரதர்ஸ்குள்ள வருது. உடனே வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, 4 கை வந்து ரூபத்தை எடுத்து 2 பேரும் சமாதானப்படுத்துறாரு, பிரிச்சு விடுறாரு, இருங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு, ஒரு ரூபத்தை வந்து எடுத்துக்கிறாரு. அப்புறமா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பயங்கரமான சிவந்த கண்களோட வந்து இருந்திருக்கிறார். ஸோ பயங்கர கோபம் அவருக்கு வந்து.
அப்படின்னா என்ன நினைச்சிட்டாரு, இந்த அஸ்வத்தாமனை பாரு நம்ம வந்து மன்னிச்சு விட்டா என்னுடைய பக்தர்கள் வந்து அவனை வந்து மன்னிச்சு விட்டுருக்குறாங்க. ஆனாலும் அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு நன்றி இல்லாம அவன் வந்து என்ன பண்றான், இப்போ வந்து அவங்களுடைய வாரிசையும் வந்து அவன் அழிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவன் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டுருக்குறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பயங்கர கோபம். அந்த கோபத்தினால அவருக்கு வந்து கண்கள் வந்து சிவந்திருக்கு. என்னுடைய பக்தனுடைய குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கர ஒரு கோபத்தோட வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்நேரம் கதாயுதம் அது வந்து எப்படி இருந்தது, அது வந்து எரி நட்சத்திரத்தை போல வந்து இருந்துதான். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்துடைய ஒரு உக்கிரத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தேவைப்படுது. ஸோ பகவான் தன்னுடைய கதாயுதத்தை அந்த மாதிரி வந்து பயன்படுத்தி என்ன பண்றாரு, அந்த அந்த கர்ப்பத்தையே சுத்தி சுத்தி வந்து ப்ரொடெக்ஷன் பண்றாரு. ஓகே. பொருளுரை. பரமபுருஷரான கோவிந்தன் அவரது பூர்ணமான ஒரு அம்சத்தினால் பிரபஞ்சத்தினுள் புகுந்து ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பரமாத்மாவாக தம்மை விரிவடைய செய்கிறார் என்று பிரம்மசங்கீதை கூறுகிறது. அண்டாந்தரஸ்த பரமானு ஜயாந்தரஸ்தம் இல்லையா, அதான் இங்க சொல்றாங்க. இவ்வாறு பகவான் அவரது நினைத்தற்கரிய ஆற்றலினால் எங்கும் பரவி இருக்கிறார். இவ்வாறாக தமக்கு பிரிய பக்தரான பரிசித் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தரையின் கர்ப்பப்பைக்குள் பகவான் புகுந்தார். தமது பக்தருக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை என்று கீதையில் பகவான் கூறுகிறார். பகவானால் பாதுகாக்கப்படும் ஒருவரை யாராலும் கொல்ல முடியாது. பகவான் கொல்ல விரும்பும் ஒருவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸோ பிரபுபாத் அடிக்கடி வந்து இந்த இது வந்து ஒரு என்னது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், அங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இல்லையா, யார் என்னது யார் ராக்கே எல்லாரும் வந்து பெங்காலி கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஸோ அதுதான் இங்க வந்து பிரபுபாத் சொல்றாரு. ஓகே. பிரபஞ்சங்களை விட பெரியவராகவும் அணுவை விட சிறியவராகவும் ஆக முடியும். அவருக்கு வந்து கருணையுள்ள பகவான் எல்லைக்குட்பட்ட ஜீவராசியின் காட்சிக்கு சற்றே பொருத்தமான முறையில் தோன்றுகிறார். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ கர்ப்போதக சாய் விஷ்ணு இருக்கிறார். இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுவனுடைய தேகத்திலிருந்து பல பிரபஞ்சங்கள் வெளியில வருது இல்லையா. அந்த ஒரு பிரபஞ்சமும் அவருடைய ஒரு ரோமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு என்னது ஒரு ஸ்வெட், ஒரு வேர்வை துளி மாதிரி வந்து வருதான். ஒரு பிரபஞ்சத்துடைய சைஸ் என்ன, அது மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அவருடைய தேகத்திலிருந்து ஒரு வேர்வை துளி மாதிரி வரும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய தேகம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அந்த தேகம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே அடங்காதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு பிரபஞ்சம்ங்கிறது அவருடைய சரீரத்திலிருந்து வர ஒரு நீர்த்துளி தான் அப்படின்னு சொன்னா, அந்த தேகத்தோட அவர் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்தாருன்னா என்ன ஆகுறது? அவரை ஃபுல்லா பார்த்து முடிக்கணும்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு சுத்திட்டு வரணும். அப்படின்னாலும் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. அவரை ஃபுல்லா பார்க்கணும்னா அவ்வளவு தூரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூபம். ஸோ அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் பக்தனுடைய அந்த விருப்பத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி, அதுதான் முந்தின கிளாஸ்ல கூட நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஆழ்வாருடைய பாசனம், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே இல்லையா. அதாவது பக்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு, பொருத்தமான காட்சிக்கு சற்றே பொருத்தமான முறையில் தோன்றுகிறார். அவர் எல்லையற்றவர் ஆவார். நம்மால் நினைத்து பார்க்க முடியாததை விட மிக பெரியதாகவும் மிகச் சிறியதாகவும் அவரால் இருக்க முடியும். மனோரணியான் மகதோ மகியான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அதே சர்வசக்தியுள்ள பகவானாகவே இருக்கிறார். அவர் வந்து கூர்மமா வந்தாலும் சரி, வராகமா வந்தாலும் சரி, மட்சமா வந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவருடைய சக்தி ஒண்ணுதான். உத்தராவின் கருப்பைக்குள் கட்டை விரல் அளவு இருந்த விஷ்ணுவிற்கும் வைகுண்டமூர்த்தியான நாராயணனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் தமது திறமையற்ற பக்தர்களின் சேவையை ஏற்றுக்கொள்வதற்காகவே அர்ச்சா விக்கிரகத்தின் அல்லது வழிபாட்டுக்குரிய மூர்த்தியின் வடிவை ஏற்றுக்கொள்கிறார். பகவானின் பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆயினும் பௌதிக மூலப்பொருட்களால் ஆன அர்ச்சா விக்கிரகத்தின் கருணையால் ஜட உலகிலுள்ள பக்தர்களால் பகவானை சுலபமாக அணுக முடியும். பகவான் அர்ச்சா ரூபத்துல வர்றது நமக்காகத்தான். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு இல்ல காரணோதக சாய் விஷ்ணு வந்தாருன்னா அவருக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும்னா எவ்வளவு பால் வேணும்,
யோசித்து பாருங்க, உங்க கோயில்ல வந்து காரணவ சாய் விஷ்ணு வந்து படுத்துட்டாரு. அவருக்கு நீங்க இப்ப வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும். நீங்க அபிஷேகம் பண்றதுக்கே வந்துட்டு நம்ம சொத்தை எல்லாம் வித்தாதான் அபிஷேகம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு பால், தயிர் எல்லாம் வேணும். ஸோ அதனால அர்ச்சா விக்கிரகமா வந்து நமக்கு வந்துட்டு மெர்சிஃபுல்லா அர்ச்சா விக்கிரகத்துல வந்து நமக்கு கருணை கொடுக்குறாரு. ஓகே, பதம் 10. அஸ்திர தேஜஸ்வ கதயா நிகாரம் இவ கோபதி விதமந்தம் சந்நிகர்ஷே பர்ஷே க்ஷதக இதீயசௌ. பிரதாமதாஜி படிக்கிறேன். ஹரி கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக சூரியன் ஒரு பனித்துளியை ஆவியாக மாற்றி விடுவதைப் போலவே பகவானும் பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களை மறைந்து போகச் செய்வதில் ஈடுபட்டிருந்தார். குழந்தையும் பகவானை பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணியது. ஹரே கிருஷ்ணா. அதாவது இதை பார்த்து இவர் யாருன்னு வந்து அது பார்த்ததுக்கு அப்புறமா பௌதிக உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒருவேளை இவர் நம்ம பார்த்தாலோ அப்படின்னு சொல்லி பரீட்சை பண்ணதுனாலே அவருக்கு வந்து பரீட்சித்துன்னு பேர் வந்துருச்சு. ஓகே, பதம் 11. விதூய தத் அமேயாத்மா பகவான் தர்ம குப்பிபு மிஷதோ தசமாசஸ்ய தத்ரைவாந்தர்த்ததே ஹரி. இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் நேர்மையானவர்களை காப்பவரும் எல்லா திசைகளிலும் பரவி இருப்பவரும் காலவெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரமபுருஷ பகவான் திடீரென மறைந்துக்கிறார். ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் கர்ப்பத்துக்குள்ள போய் வந்துட்டு காப்பாத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ரூபத்துல இருந்தவர் எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ரூபமா போனாரு, அது எப்படி அவருக்கு வந்து பாசிபிள், இப்படிலாம் நமக்கு வந்து கேள்வி வரலாம். அதனாலதான் இங்க சூத்த கோஸ்தான் வந்து பகவானுக்குடைய 1 2 3 4 5 6 குவாலிட்டி வந்து இங்க வந்து சொல்றாரு. ஒண்ணு என்ன, அமையாத்மானா அவர் வந்து எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட உண்டு. அப்புறமா பகவான்னா என்ன, அந்த ஃபுல் ஃபார்ம் இல்லையா? ஸோ பகவான்கிற அந்த ரூபத்திலையும் இருப்பாரு. அப்புறமா என்ன, அவர் வந்து தர்ம குப் அப்படின்னா தர்மத்தின் காவலர். எதனால இங்க வந்து இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வரணும்? ஏன்னா தர்மத்தின் காவலர், அதனால அவர் வரணும். என்ன தர்மம்? தன்கிட்ட ஒருத்தரா சரணடைந்தவர்களை காப்பாத்துறது அவருடைய தர்மம். ஸோ அதனால அவர் காப்பாத்தினார். வேற விபு அப்படின்னு சொன்னா விபுன்னு சொன்னாலும் எங்கும் பரவியுள்ளவர்னு சொல்லலாம். பரமன்னு இங்க ஒரு வார்த்தையும் அர்த்தமும் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் சொல்லலாம். ஓகே, அப்புறமா வந்து என்னது, தசமாசஸ்ய அப்படின்னு சொன்னா எல்லா திசைகள்னு வந்து சொல்றாங்க. எல்லா திசை அப்படின்னு சொன்னா என்ன, 10 திசை. தசன்னா 10. ஸோ அதுதான் எல்லா திசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ 4 மெயின் திசை, அப்புறம் 4 கார்னர், அப்புறமா வந்து மேலே கீழே எல்லா திசையும். ஸோ அதான் தசமஸ்ய அப்படின்னா எல்லா திசைகள்லையும் வந்து பரவி இருப்பவர். ஓகே, அப்புறமா அவர் யாரு, இப்போ சொன்ன இந்த எல்லா குவாலிட்டியும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அவர் தான் ஹரி. ஸோ அந்த ஹரி அப்படிங்கிறவருக்கு இந்த எல்லா குவாலிட்டியுமே பொருந்தும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவருக்குள்ள வந்து அந்த சக்தி இருக்கிறதுனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, அவர் வந்து ஒரு கர்ப்பப்பைக்கு உள்ள போயும் வந்து என்ன பண்ண முடிஞ்சது, அந்த சிசுவை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. ஓகே, ஸோ அதுதான் பிரபுபாதர் பொருளுரையில வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, பதம் 12. தத சர்வ குணோதர்க்கே சானுகூல கிரகோதயே ஜக்ஞே வம்சதர பாண்டோர் பூய பாண்டூர் இவௌஜசா. அதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்க போகும் அவரது வாரிசும் பிறந்தார். பகவான் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து தோக்கடிச்சிட்டாரு. பிரம்மாஸ்திரத்தை தோக்கடித்ததுக்கு அப்புறமா பரீட்சித் மகாராஜர் வந்து பிறக்கிறார். அதுதான் இங்க வந்து சொல்றாரு. கரெக்டா ஒரு நல்ல நேரத்துல வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து இங்க
சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு. நல்ல ராசி மண்டல நேரத்துல பிறந்தவர் தான் ஏன் அல்பாயுசுல போனாரு இல்லையா? இளம் வயதிலேயே அவர் வந்து உடலை விட வேண்டிய ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது? அதை இனிமே தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எல்லாரும் வந்து எனக்காக இந்த ஒரு 3 12 13 14 இந்த பொருளுடைய வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம ரீட் பண்ணிட்டு இந்த கிளாஸை நம்ம வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே. சாரி, நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். பதம் 13. தஸ்ய பிரீத மனா ராஜா விப்ரைதம்ய கிருதா கிருபாதிபி ஜாதகம் காரயாம் ஆச வாசயித்வா சமங்கலம். ஸ்ரீராம் லட்சுமண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரீட்சித் மகாராஜரின் பிறப்பால் மிகவும் திருப்தி அடைந்த யுதிஷ்ட மகாராஜர் தூய்மைப்படுத்தும் பிறப்பு சடங்கை நிறைவேற்ற செய்தார். தௌம்யாரையும் கிருப்பரையும் கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். ஸோ அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இங்க வந்து சூத்த கோஸ்வாமி சொல்றாரு. ஜாத கர்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கு வந்து 16 முக்கியமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னா என்ன? பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். 16 முக்கியமான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதுல எல்லாருக்கும் நமக்கு வந்துட்டு கர்ப்பதான சம்ஸ்காரம் தெரிஞ்சிருக்கும். அப்புறமா குழந்தை, அதுக்கப்புறம் சீமந்தம் இருக்கு. சீமந்தத்துக்கு அப்புறமா வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே பண்ணக்கூடிய அந்த தூய்மைப்படுத்தும் சடங்குக்கு பேரு ஜாத கர்மான்னு பேரு. அப்புறமா தலைமுடி எடுக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 16 சம்ஸ்காரத்துல இங்க வந்து ஜாத கர்மா பத்தி சொல்றாங்க. ஜாத கர்மா அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு குழந்தை பிறந்த உடனே தகப்பன் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. முதல்ல என்ன பண்ணணுமா? குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பா வந்து குடுகுடுன்னு ஓடி போய் குளத்துல போய் ஜங்குன்னு குதிச்சிடணுமா. இப்படி குழந்தை பிறந்துருச்சேன்னு கிடையாது, எனக்கு குழந்தை பிறந்துருச்சேன்னு சந்தோஷத்துல. அப்படின்னா என்னன்னா, எதுக்கு அப்படி வந்து குளத்துல குதிக்கணுமா? அந்த அப்பா வந்து குளத்துல குதிச்ச உடனே அந்த தண்ணி வந்து எவ்வளவு தூரம் அப்படி மேல வருமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட ஆயுசு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. எங்க ஊர்ல எல்லாம் குளமே இல்லையே பிரபு, நாங்க எங்க போறது? குளம் இல்லாத ஊர்ல போய் ஏன் இருக்கிறீங்க? சோ இது ஃபர்ஸ்ட் வந்து அப்பா பண்ண வேண்டிய காரியம். அப்புறமா வந்து என்ன பண்ணுமா, அந்த குழந்தை வந்து பூமியோடைய ஸ்பர்சம் அந்த குழந்தைக்கு வந்து படணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூமியில அந்த குழந்தையோடைய ஸ்பர்சம் படணும். அதுக்கப்புறமா அந்த அப்பா தான் முதல்ல வந்து குழந்தைய தொடணும். அந்த செவிலியருக்கு அடுத்து குழந்தைய தொடக்கூடிய முதல் நபர் யாரு? அப்பா தான் தொடணும். அப்பா வந்து அந்த குழந்தைய எடுத்து என்ன பண்ணணும்? உச்சி முகர்ந்து பார்க்கணும். உச்சி முகர்ந்து பார்க்கறதுன்னா எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த உச்சி முகர்ந்து பார்க்கணுமா. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த உச்சி முகர்ந்து பார்க்கறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பின் அடையாளம். அது வந்து ஆசீர்வாதம். அந்த அப்பா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் பண்றாரு. அப்புறமா வந்து என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல வந்து சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு. அதுக்கு பேரு வந்து ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப் பிரசுக்தம், சாரி வத்ச பிரசுக்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சுக்தம் இருக்கு. வத்ச பிரசுக்தம். அந்த சுக்தத்துல வந்து 11 மந்திரம் இருக்குமா. அந்த மந்திரத்தை ஒரு அப்பா என்ன பண்ணுமா, அந்த பிறந்த குழந்தையுடைய காதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கேட்கக்கூடிய சத்தம் எதுவா இருக்கணும்? அப்பாவுடைய வாயிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதுதான் அந்த குழந்தை கேட்கக்கூடியதா இருக்கும். இப்படி அந்த குழந்தைய வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டா அந்த டைமை நோட் பண்ணி இமீடியட்டா வந்து என்ன பண்ணணும்? அந்த ஜோசியரை வந்து பிடிச்சி அந்த பேர் அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ராசி நட்சத்திரம் என்னங்கிறதெல்லாம் வந்து அப்பா என்ன பண்ணுமா, அந்த குழந்தையோடைய காதுல சொல்லணுமா. இந்த மாதிரி நீ வந்து இந்த நேரத்துல இந்த ராசி இந்த நட்சத்திரத்தோட நீ பிறந்திருக்கப்பா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அதெல்லாம் காதுல சொல்லணுமா. இதுக்கெல்லாம் பேரு வந்து ஜாத கர்மம் அப்படின்னு பேரு. ஓகே. ஸோ இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ
இங்க வந்து பொருள் உரையில பிரபுபாதர் வந்து பாஞ்சராத்திரத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறது பாஞ்சராத்திரத்துலதான். ஏன்னா வேத முறைப்படி வந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த கலியுகத்துக்கு பாஞ்சராத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. நம்ம கடைபிடிக்கிறது எந்த பாஞ்சராத்திரம்? யாருக்கு தெரியும்? நாரத பாஞ்சராத்திரம் bro. வெரி குட். நம்ம வந்து கடைபிடிக்கிறது நாரத பாஞ்சராத்திரம். சோ பாஞ்சராத்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொன்னா ராத்திர அப்படின்னா ராத்திரி, இரவுன்னு அர்த்தம். இல்ல அறியாமை. ஓகே. பாஞ்ச அப்படின்னு சொன்னா சூரியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ எந்த ஒரு வெளிச்சத்தினால அறியாமையிலிருந்து வெளியில வர்றோமோ அதுக்கு பேரு பாஞ்சராத்திரம் அப்படின்னு பேரு. சோ அந்த அறியாமைங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சது, இந்த பௌதிக உலகத்துல நம்ம கட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, நாமளே வந்து மாஸ்டர்னு நினைக்கக்கூடியது. சோ அந்த மாதிரியான அறியாமைய இந்த பாஞ்சராத்திரம்ங்கிற அந்த ஆகமம், அந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது, நம்மளை அதுல இருந்து காப்பாத்துது. அதனால அதுக்கு பேரு பாஞ்சராத்திரம்னு பேரு. இது ஒரு காரணம். இன்னும் வந்து பல காரணம் இருக்கு ஏன் இது பாஞ்சராத்திரம்னு அறியப்படுது அப்படிங்கிறது. சோ பகவானே நேரடியா வந்து இந்த சாஸ்திரத்தை வந்து கொடுத்தார். ஆகமம் அப்படி வேதம் வந்து ஒண்ணு இருக்கு, ஆகமம்னு ஒண்ணு இருக்கு. வேதம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து நமக்கு லௌகிக வாழ்க்கையும் ஆன்மீக விடுதலையை பத்தியும் பேசக்கூடியது. பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது என்ன, வழிபாட்டு முறைகளையும் சடங்குகளை பத்தியும் பேசக்கூடியது. சோ ரெண்டுமே வேதம் தான். இது வேதத்தினுடைய ஒரு பாகம், வழிபாட்டு முறையை பத்தி பேசக்கூடியது. சோ அந்த ஆகமம் 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து வைஷ்ணவ ஆகமம், இன்னொன்னு வந்து சைவ ஆகமம். அந்த வைஷ்ணவ ஆகமத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பாஞ்சராத்திரம், இன்னொன்னு வந்து வைகானசம் அப்படின்னு சொல்லி. அதுல நம்ம கடைபிடிக்கிறது பாஞ்சராத்திரம். அந்த பாஞ்சராத்திரம் வந்து பகவான் 5 இரவுகள்ல 5 ராத்திரி அந்த சாஸ்திரத்தை வந்து 5 நபர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தார். அதனால யார் அவங்க அப்படின்னு கேட்டா 5 ரிஷிகள், ஔபகாயனர், சாண்டில்யர், பாரத்வாஜர், கௌசிகர், மௌத்யாயனர் அப்படின்னு 5 பேர் அப்படின்னு இது ஒரு சம்ஹிதையில வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து விககேந்திர சம்ஹிதான்னு ஒரு சம்ஹிதை, இதுவும் பாஞ்சராத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது பாஞ்சராத்திரமும் எப்படி 108 உபனிஷத்து இருக்கோ அதே மாதிரியே 108 பாஞ்சராத்திரம் இருக்கு. அந்த பாஞ்சராத்திரத்துக்கு வந்துட்டு சம்ஹிதான்னு பேரு, இல்ல சிலது பாஞ்சராத்திரம்னே சொல்லப்படும். சோ இதுலயும் 108 உண்டு. சோ அதுல ஒண்ணு விககேந்திர சம்ஹிதான்னு பேரு. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் வந்து அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர், பிரம்மா, சிவன் இந்த 5 பேருக்கும் 5 ராத்திரியில வந்து சொல்லி கொடுத்ததுதான் பாஞ்சராத்திரம் அப்படின்னு அந்த சம்ஹிதா வந்து சொல்லுது. சோ இது எல்லாம் வந்து முன்னாடியே வந்து கிருபாச்சாரியார், தௌமியர் இவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அதுபடி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கு தூய்மைப்படுத்தும் சடங்கை வந்து அவங்க செய்யறாங்க. ஓகே. பதம் 14. ஹிரண்யம் காமஹிம் கிராமான் ஹஸ்தியஸ்வான் நிருபதிர்வரான் ராதாத் ஸ்வன்னம் ச விப்ரேப்ய பிரஜாதீர்த்தே ச தீர்த்தவித். மொழிபெயர்ப்பு பிரபு. ஒரு மகன் பிறந்ததும் எப்படி, எங்கு, எப்பொழுது தானம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த அரசர் பிராமணர்களுக்கு தங்கம், நிலம், கிராமங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் நல்ல உணவு தானியங்கள் ஆகியவற்றை பரிசளித்தார். கிருஷ்ணா. யுதிஷ்டிரருக்கு எது எப்போ பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரிந்திருக்கு. ஸோ அவருக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அவர் தர்மவான், பீஷ்மர் இருந்து கத்திருக்கிறாரு. ஸோ அதனால அவருக்கு எப்போ என்ன பண்ணணும்ன்றது தெரியும். பகவத்கீதையிலேயும் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இல்லையா, யஜ்யம், தானம், தபம் இதெல்லாம் வந்து எந்த காலத்துல பண்ணணும், எந்த குணத்துல பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரிசல்ட்டுங்கிறது பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. சோ அந்த மாதிரி அது எல்லாமே வந்து இங்கே யுதிஷ்டிரருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனே தானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே வந்து யாருக்காவது தானம் வந்து கொடுக்கணும். சோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இங்க யுதிஷ்டிரர் வந்து என்ன பண்ணாரு, பல வகையான தானங்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதோடைய லிஸ்ட் தான் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் 15. பதம் 15. தம்பூசுர் பிராமணஸ்துஷ்டா ராஜானா பரஸ்ரயான்விதம் ஏஷஹி அஸ்மின் பிராஜா தந்தோ புருணாம் பௌரவர்ஷப. வைகுண்டேஸ்வர் பிரபு.
ஹரே கிருஷ்ணா பிரபு. அரசரின் தான தர்மங்கள் மிகவும் திருப்தியடைந்த கற்றறிந்த பிராமணர்கள் அவரை ஊருகளிலேயே தலைமையானவர் என்று அழைத்ததுடன் அவரது புத்திரரும் நிச்சயமாக கூறு வம்சத்தில் வந்தவர்தான் என்பதையும் அவருக்கு அறிவித்தனர். யா ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சாரி, நான் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.